வரலையா? போட்டு வாங்கி வந்தது இல்லையும் தெரிய மாட்டேங்குது. 91 வந்துருச்சு 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 வந்துருச்சு. எஸ் வந்துருச்சு. வருதா? வருதா? வந்துருச்சு. கரெக்டாக வந்துருச்சு. இப்போ இன்னைக்கு நான் யாரை பற்றி வீடியோ போட போகிறேன் அப்படின்னா, சமீப காலங்கள் இப்போ ஒரு கொஞ்ச நாளாக எனக்கு வைரமுத்து இளையராஜா சர்ச்சை. வைரமுத்து வந்து இளையராஜா இசை ஞானியை வந்து அவமானப்படுத்தி பேசியிருக்கிறாரு. ஞானிகள் அஜ்ஞானிகள் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு, ஒரு பாடலுக்கு வந்து ஒரு இசைக்கு வந்து பாடல் வரிகள் தான் முக்கியத்துவமா இருக்கும், அது இல்லைன்னா அது அப்படியே சம்திங் ஏதோ பேசியிருப்பாரு. அப்புறம் இப்பதான் நான் வரும்போது பார்த்தா என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதுல என்னடான்னா, ஒரு குழந்தைக்கு நம்ம பேர் வைக்கிறோம், அந்த பேர் வச்சதுக்கு அப்புறம் தான் அந்த குழந்தைக்கு ஒரு அடையாளம் கிடைக்குது. மோகன் பிஸ்கட் கொடு, அப்ப பிஸ்கட்டுக்கு அடையாளம் என்னமோ சொல்லி ஏதோ லூஸ் டாக் பண்ணியிருக்கிறாரு, சம்பந்தம் இல்லாம. அப்புறம் மிஸ்டர் வைரமுத்து ஞாபகம் இருக்கா? நீங்கள் உங்களுடைய பாடல், உங்களுடைய திறமைக்கான வாய்ப்புகளை தேடி ஒவ்வொரு இடமாக தேடி தேடி அலையும் போது உங்களுக்கு யாருமே வாய்ப்பை கொடுக்கலை. உங்களுடைய பாடல் வரிகளுக்கான வாய்ப்புகள் யாருமே கொடுக்கலை. அப்போ நீங்க பஞ்சு அருணாச்சலம், அதுக்கப்புறம் எம்ஜி வல்லபன் தான் இளையராஜாவையே, இளையராஜான்னு ஒருத்தர் இருக்கிறாருங்கிறத பஞ்சு அருணாச்சலத்திட்ட சொல்றாரு. பஞ்சு அருணாச்சலத்துக்கு வந்து இந்த MS விஸ்வநாதன். பஞ்சு அருணாச்சலம் யாருன்னா கண்ணதாசனுடைய அண்ணா பையனோ யாரோ சொந்தம். கண்ணதாசன் பெரிய ஒரு பாடலாசிரியர். கண்ணதாசன் இருந்த பீரியட்லாம் ஒரு ஜோதிடர் ஒருத்தர் இருந்தாராம். இவங்க சினிஃபீல்ட்ல உள்ளவங்க எல்லாரும் அங்க போவாங்களாம். அங்க ஒரு லேடி இருந்திருக்கிறாங்க. அந்த லேடியும் அந்த லேடியினுடைய கணவனும் சித்ரா பௌர்ணமி காதலர்கள். அந்த கணவன் இறந்து போயிட்டான்னு அந்த லேடி மட்டும் தனியா இருந்திருக்கிறாங்க. அந்த லேடி அது சொல்லியிருக்கிறான், நான் மறுபிறவி எடுப்பேன், என்னுடைய காதலனை, என்னோட கணவனை நான் அடையாளம் கண்டுகொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுலதான் அந்த வெண்ணிலா, காதல், மன்மதன் அதெல்லாம் அப்பல்ல இருந்தே வந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அதை நிப்பாட்டி வச்சிருந்தாங்க அந்த வரிகள் இல்லாம. அதற்கப்புறம் என்னை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இவள் தன்னுடைய காதலனே அடையாளம் கண்டுபிடிப்பாள், யார் இவ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என் வயசு பசங்களை தான் அவங்க இது பண்ணி நினைச்சிட்டு இருந்தாங்க. என்னோட 5 வயசு 6 வயசு பசங்களை அடையாளம் காட்டுவேன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா நான் அடையாளம் காட்டினது விஜயகாந்தை தான் அடையாளம் காட்டியிருக்கிறேன். விஜயகாந்த் தான் என்னுடைய காதலன். சித்ரா பௌர்ணமி காதலன் விஜயராஜு தான். அகல் விளக்கு படத்தின் மூலமாக ஆர் செல்வராஜு கிட்டக்க நான் சொல்லி நாடகம் போட சொல்லி அவனை எப்பவுமே நாங்க பௌர்ணமிக்கு நாங்க சந்திப்போம். பௌர்ணமி சந்திக்கிறதுக்கு முன்னாடியே சில நாடகங்களை போட்டு அவனை வரவழைச்சு பௌர்ணமி அன்னைக்கு நான் சாதாரண பௌர்ணமிகளுக்கு நாங்க லோக்கல் உள்ள நதிக்கரைகளுக்கெல்லாம் நாங்க போவோம். ஆனால் சித்ரா பௌர்ணமிக்கு மட்டும் நாங்க எப்போதும் வழக்கமா மணிகர்ணிகாவுக்கு போவோம். இது திருமணம் ஆன பின்னரும் தொடர்ந்தது. அவனுக்கு 2 குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறமும் நாங்க சித்ரா பௌர்ணமிக்கு நாங்க காசிக்கு போவோம். எங்களுடைய காதலியுடைய தன்மை எல்லாம் தேவடியா பிரேமலதாக்கெல்லாம் புரியாது. விபச்சாரி, அவ பச்சை விபச்சார புத்தி. அவளுக்குலாம் எங்கள் காதலுடைய தன்மை எல்லாம் புரியாது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த கண்ணதாசனுக்கும் நான் தான் வந்து டேர்னிங் பாயிண்ட். கண்ணதாசனுக்கும் நான் தான். கண்ணதாசன் எனக்கு வச்ச பெயர் தாழம்பூ.
இப்படி இருக்கும்போது நிறைய பேர் வந்து பாடல் வரிகளுக்கு சான்ஸ் கேட்கிறாரு. பஞ்சு அருணாச்சலமும் சான்ஸ் கேட்கிறாரு. MS விஸ்வநாதன் சான்ஸே கொடுக்கல. அதெல்லாம் முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன். MS விஸ்வநாதன் வந்து சான்ஸ் கொடுக்காதனால இப்ப இளையராஜா அந்த பாவலர் கிரியேஷன்ஸ்ல பாவலருடைய அண்ணா அவருடைய இதுல ஏதோ ஒரு பாட்டுக்கு வந்து வயலின் போட்டுக்கிட்டு இருந்திருப்பாரு. இவர் அவ அண்ணா போட்ட டியூன் பாஸ்கர் டியூன் அண்ணா இல்ல பாவலர் போட்ட டியூன் வேற மாதிரியா இருக்கும். இவர் வேற டியூன்ல போட்டுக்கிட்டு இருப்பாரு இளையராஜா. அப்ப இவர் திட்டுவாரு, என்ன நீ பண்ணிட்டு இருக்க, நான் சொன்னது மட்டும் நீ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியும் வயலின்ஸ்டா ராஜாங்கிற பேர்ல ஏதோ ஒரு பாட்டுக்கு வரும். அப்படிதான் முதல்ல அதற்கப்புறம் தான் இளையராஜா வந்து அந்த MS விஸ்வநாதன் வேண்டாம், அந்த R செல்வராஜன் வந்து படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது MG வல்லபன்ட்டா வருது பாடல் எழுதணும் அப்படிங்கும்போது MG வல்லபன் சொல்ல யாராவது புதுசா யாராவது சொல்ல அப்படிங்கும்போது MG வல்லபன் வந்து பஞ்சு அருணாச்சலத்துல சொல்றாரு, இந்த மாதிரி ராஜா இருக்கிறாரு பாவலர் கிரியேஷன்ஸ்ல அவர் தம்பி, அவங்க எல்லாம் வெட்டியோட தெருவா பாடல் இது பண்ணிட்டு இருக்கான். அவங்களுக்கு அந்த பையன் நல்ல இதா இருப்பான், அவனுக்கு இது இருக்கு அப்படி, அவனுக்கு வேணா சான்ஸ் கேட்டு பார்ப்போமே அப்படின்னு இவங்கிட்ட கொண்டு வராங்க. அந்த டைரக்டர் பேர் வந்து மோகன் நினைக்கிறேன், மறந்து போகும். R செல்வராஜோட இயக்குனர். R செல்வராஜ்லாம் அப்பெல்லாம் ரைட்டர் தான், கதாசிரியர், ப்ரொடக்ஷன்ஸ் தான். அதுக்கெல்லாம் நான் தான் காரணம். அவரே விஜயகாந்தோட அப்பா அழகர் சுவாமி நாயுடு, எங்க ஊர் திருநாவுக்கரசு ஸ்கூல், இவரே எங்க ஸ்கூல் என்னை வளர்த்தவங்க எல்லாரும் ஒரு குரூப். சினிஃபீல்டு, MA காஜா, இவங்க எல்லாரும் ஒரு குரூப். அழகர் சாமி நாயுடுலாம் விஜயகாந்த் தெரியறதுக்கு முன்னாடி அழகர் சாமி நாயுடு தெரியும். அப்ப இவர் என்ன பண்றாரு, இளையராஜாவை அறிமுகப்படுத்துறாரு. இளையராஜாவுக்கு வந்து அந்த பாடல்கள்லாம் இது பண்ணி அன்னைக்கிளி படத்தின் மூலமா அறிமுகப்படுத்தி எல்லாம் பண்ணி கங்கை அமரன் அப்புறம் பாஸ்கர் இவங்களெல்லாம் அறிமுகப்படுத்தி எல்லாம் முடிஞ்சிச்சு. அவங்களுக்கெல்லாம் பவர் அனுப்புனது நானு. இப்படி இருக்கும்போது 79 ஆயாச்சு, 80 ஆயாச்சு. பாரதி ராஜாவுக்கும் நான் தான் திருப்புமுனை. பாரதி ராஜாவை கூட்டி அப்பதான் திருமங்கலத்துல வச்சுதான் அந்த பொம்மை, அவர் பேரு நான் போன வீடியோல வந்து கோவை தம்பின்னு சொல்லியிருப்பேன். அவர் பேர் கோவை தம்பி இல்ல, SA ராஜ்கண்டம். அவர் தான் தேங்காய் வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாரு. அது R செல்வராஜ் சொல்றாரு, எனக்கு நான் ஒரு சாதாரண பலசரக்கு கடைக்காரனா தான் இருந்தேன். அப்புறம் எனக்கு அந்த குழந்தை திருவையாறு இதுல இருந்து வரும்போது உனக்கு பாடல் எழுதுற இது இருக்கு, நீ சினிஃபீல்டு வரும், இது உன்னோட ஃபீல்டு இது கிடையாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் சினிஃபீல்டுக்கே வரேன். இந்த குழந்தை தான் எனக்கு வாழ்க்கையில திருப்புமுனை, இந்த உன்னோட எதிர்காலம் எப்படி இருக்கு இந்த பொண்ணுகிட்ட கேட்போம் அப்படின்னு என்கிட்ட கேட்டு வந்தாங்க. அப்பதான் SA ராஜகண்ணோடு தான் நான் சொல்றேன், நீ வந்து பாரதி ராஜா, அப்பெல்லாம் எனக்கு வராது, பாரதி ராஜான்னு ஒருத்தர் இருக்கான், அவனை தேடி கண்டுபிடி அப்படின்னு. எத்தனையோ டைரக்டர்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருக்கிறாரு. இந்த SA ராஜகண்ணு போய் பாரதி ராஜா மட்டும் தேர்ந்தெடுக்கிறாரு. கதை இருக்கா அவங்ககிட்ட. அப்பதான் சிவப்பு ரோஜாக்கள் கதையும், அந்த விஜயகாந்துக்கு செக்ஸ் டார்ச்சர் நடந்ததுல ஒரு லேடி செக்ஸ் டார்ச்சர் கொடுத்துட்டு பழிச்சல் போட்டால, அதுல மன உளைச்சல்ல யார்ட்டையுமே பேசாம இருப்பாரு. அத அழகர்சாமி நாயுடு வந்து இவர்கிட்ட நாகராஜன் சொல்லியிருக்காரு. நாகராஜனோட ஃப்ரெண்டு SA ராஜகுமார், பாவா நான் அந்த குழந்தைகிட்ட சொல்லி நான் சரி பண்ணலாம் அப்படின்னு. அப்படிதான் அழகர்சாமி நாயுடு என்கிட்ட வராரு. அப்புறம் விஜயராஜோட அப்பாவும் பையனுங்கிறது தெரியாமலே உன் பையனை நான் சரிப்படுத்துறேன், இங்க திருநாவுக்கரசு ஸ்கூலுக்கு ஐயப்பன் கோயிலுக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறேன். ஆனா இவன் பையன் தான் எனக்கு தெரியாது, ராஜு இவன்ட்ட ஃப்ரெண்டார, இவன் பிரச்சனையை நான் சரி பார்க்கிறேன். எது உனக்கு மன உளைச்சலை தருகிறதோ அது உன் வாழ்வின் அர்த்தமுள்ளதாக, அதுவே உன் வாழ்க்கையின் படிக்கட்டாக மாற்றிக்கொண்டு அதுதான் இந்த பிரபஞ்சத்துக்கு இதாகும் சொல்லிட்டு உபநிஷத் சொல்லி அவனும் நானும் ஃப்ரெண்டாரோம். அதுக்கப்புறம் தான் உனக்கு சினிமா நடிக்கிறதுக்கு வாய்ப்பு நான் ஆசீர்வாதம் பண்ணா மட்டும் தான் உனக்கு கிடைக்கும்னு சொல்லி காத்திருந்தோம். அப்புறம் இனிக்கும் இளமை மூலமா அறிமுகப்படுத்தியாச்சு. இப்படி ஒவ்வொருத்தரையா நான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்ப பாரதி ராஜாவுக்கும் பாரதி ராஜா வர்றாரு. இந்த மாதிரி சொன்னோடனே பாரதி ராஜா தேடி கண்டுபிடிச்சோடனே என்னை யாரும் பாரதி ராஜா தான் தேடி வரணும்னு உங்களுக்கு யார் சொன்னா அப்படின்னு இவர் பாரதி ராஜா கேட்கிறாரு. இந்த மாதிரி ஆளு செருவலா சொன்னாரோடனே இவங்க உடனே திருமங்கலத்துக்கு வராங்க. திருமங்கலத்துல இங்க இதே மாதிரி அரச மரம், ஆலமரம், அரச மரம், பூவரச மரம் அதுகிட்ட வச்சுதான் நான் இவங்களுக்கு எல்லாம் தியான சக்தியை கூடுமான வரைக்கும் மாத்தி விடுவேன். இப்ப நான் ஸ்கூல் விட்டு வரும்போது அங்க ஒரு அரச மரம் இருக்கும், அரச மரமும் ஆலமரம், அங்க திண்ணை இருக்கும். அங்கதான் எல்லாரும் பாரதி ராஜால இருந்து எல்லாரும் அங்க வந்திருந்தாங்க. அப்ப பாரதி ராஜாக்கு நான் மாத்துறேன், ராதிகாங்கிற பேர் வரும், அந்த பொண்ணை தான் நீ நடிகை ஆக்கணும். அந்த பொண்ணு ஒரு சினிமா நடிகரோட பொண்ணு, அந்த ராதிகாங்கிற பேர்லயே வரும், அந்த ராதிகாங்கிற பேரையே நீ வந்து அறிமுகப்படுத்து அப்படின்னு, உனக்கு நிறைய போட்டோஸ் வரும், அதுல ராதிகா மட்டும் நீ எடு அப்படின்னு அவர் தன்னுடைய படத்துக்கு சிவப்பு ரோஜாக்களா இதா செலக்ட் பண்ணும்போது 16 வயது நிலையில செலக்ட் பண்றாங்க. இல்ல கிழக்கே போகும் ரயில், மாத்தி வளரும், கிழக்கே போகும் ரயில் தான் அந்த இது
அதுலதான் ருக்குமணி அந்த இது வரும், ஓரம்போ ஓரம்போ ருக்குமணி வண்டி வருது. அது நான் ருக்குமணியை பின்னாடி உட்கார வச்சு அவ கேட்டதெல்லாம் வாங்கி தருவேன் அப்படின்னு. அதுல கங்கை அமரன் வந்து ஒரு வரி பூத்திருப்பாரு, தூது போற ரயிலே கடகட வண்டி காமாட்சி வண்டி கிழக்கே போகுது பொள்ளாட்சி வண்டி. அது காமாட்சி நான் தான். இப்படி அந்த பாரதி ராஜா அவருக்கு வந்து சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த வைரமுத்து அப்படிங்கிறவர் வந்து கேட்டு வராரு, எனக்கு பாடல் சான்ஸ் வேணும்னு சொல்லிட்டு. இப்ப வரேன் பாயிண்ட்டுக்கு. பாடல் எழுதுறதுக்கு சான்ஸ் வரும்னு சொல்லி கேட்டு வர்றாரு. கேட்டு வரும்போது பாரதி ராஜா ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, எங்களுக்கு யார் திருப்புமனையோ அந்த நபர் சொன்னால் மட்டும்தான் நான் எடுத்துக்கிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. சரி, அப்ப யார போய் பாக்குறது அப்படின்னு என்னை வளர்க்கிறாருல எம்ஏ காஜா மைதீன் மங்களசுந்தரி தியேட்டர் ஓனரு, அவங்களாம் தான் என்னை வளர்க்குறாங்க. அப்ப எம்ஏ காஜா மைதீனுக்கு விஷயம் போகுது. சரி, நான் எங்க ஊருக்கு போறேன், இவரை வைரமுத்துவை கூட்டு போறேன், அந்த குழந்தைய நான் வர சொல்லி நான் பேசுறேன் அப்படின்னு வைரமுத்துவை கூட்டிட்டு வராங்க கிருஷ்ணாபுரத்துக்கு. 80 வந்தாச்சு, நான் கிருஷ்ணாபுரத்துக்கே வந்தாச்சு. கூட்டிட்டு வராங்க. அப்ப எம்ஏ காஜா மைதீன், இவங்க இன்னும் 2 டைரக்டர்ஸ், இன்னும் யார் யாரெல்லாமோ இருக்கிறாங்க. அப்போ கேக்குறாங்க, இந்த மாதிரி கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னது இளையராஜா. ஃபர்ஸ்ட் இளையராஜா வந்தாச்சு, அதுக்கப்புறம் பாரதி ராஜா வராரு. இவங்க இளையராஜா தன்கிட்ட யார் யாரெல்லாம் சான்ஸ் கேட்டு வராங்க இது வராங்களோ முதல்ல அந்த பொண்ணு குச்சாலச்சாரல் அந்த ஜனனிட்ட போய் கேட்டுவாங்க. அவ ஓகே சொன்னா எங்களுக்கு ஓகே அப்படின்னு இளையராஜா, கங்கை அமரன், பஞ்சவர்ணாசலம், புலமை பித்தன், எம்ஜி வல்லபன், இன்னும் யாருல ஒரு பெரிய கும்பலே உண்டு. அந்த டைரக்டர் பேரு மோகன், அந்த பொண்ணு ஊருக்கு புதுசு அந்த அவரோட இது. இவங்க எல்லாரும், இன்னொன்னு ஆர் ரெங்கராஜ், எனக்கு டக்கு டக்குன்னு மறந்துடும். அப்புறம் கே பாலச்சந்தருக்குலாம் நான் தான் திருப்புமுனை. கே பாலச்சந்தர் எனக்கு வச்ச பெயர் வந்து கவிதா, அதனாலதான் கவிதாலயா அப்படின்னு. அவரு அந்த பிரமிட் நடராஜன், அவரு எனக்கு சாரதான் பேர் வச்சிருந்தாரு. சாரதா அந்த பிரமிட் நடராஜனும் பாலச்சந்தரும் சேர்ந்து அந்த ப்ரொடக்ஷன்ஸ் அந்த கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படிங்கும்போது கவிதான் பேர் வைக்கவா சாரதான் பேர் வைக்கவான்னு இவங்க 2 பேருக்கும் டிஸ்கஷன்ஸ் நடக்குது. சீட்டு குளி போட்டு பார்த்ததுல கவிதாலயா தான் வந்தது. அதனால கவிதாலயா வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் சாரதா அவுட்டோர் யூனிட்ஸ் அதெல்லாம் போது சாரதா என்னோட பேர் தான் வைப்பாங்க. ஒவ்வொரு சினிமா கேரக்டர்லயும் அதெல்லாம் வந்து சாரதாங்கிற பேர் வந்தா அது நான் தான், கவிதா வந்தா அது நான் தான். அப்போ இவர் கூட்டு வராங்க, வைரமுத்து நிக்கிறாரு. இவதான் வைரமுத்து. இவர் வணக்கம்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, இப்படி நிக்கணும், இல்லைன்னா கை கட்டணும் அப்படின்னு. உடனே சரி இவருக்கு மாத்து அப்படிங்கிறாரு. வைரமுத்துவுக்கு, மிஸ்டர் வைரமுத்து வாங்கோ வாங்கோ வாங்கோ. கடையனூர் கிருஷ்ணாபுரம் மங்களசுந்தரி தியேட்டர் எம்ஏ காஜா மைதீன், மங்களசுந்தரி தியேட்டர் ஓனர். அப்புறம் இதாயத்துல் இஸ்லாம் ஸ்கூல், அவர் பேர் மறந்து போகும், தொப்பிசார்னு சொல்லி அகமது பஷீர், நைனா முகமது, மங்களாபுரம் காட்டன் மில், பஞ்சாலை, நைனா முகமது, இவங்க எல்லாரும் கும்பலா வந்திருந்தாங்கல்ல, கூட்டிட்டு வந்திருந்தால வைரமுத்து. அப்ப நான் உங்க கையை பிடிச்சேனா, உங்க கையை பிடிச்சு பார்த்துட்டு இவரை போடலாம், பாடலுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாத்துறேன். பிடிச்சேனா என்னன்னு தெரியல, ஞாபகம் இல்லை எனக்கு. இவரை போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான். அப்ப உன் பேர் என்ன அவர் கேட்கிறாரு. அப்ப இவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க, பேரெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம், இவளோட பேரெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம், அதுக்கு பதிலா நீங்களா ஒரு பேர் வைங்க, உங்களுக்கும் அவளுக்கும் இணைப்பு சரியானதாக இருந்தால் எங்களுக்கெல்லாம் வந்து நாங்க ஒரு பேர் வச்சோம் அப்படின்னா அந்த பேர் தான் நாங்க மனைவியை வச்சு கூப்பிடுவோம். சில பேருக்கு வந்து கல்யாணம் ஆகாதவங்களா இருந்தாங்கன்னா அவங்க வந்து என்ன பேர் இந்த பெண்ணுக்கு வைக்கிறாளோ அந்த பேர்லயே மனைவியா வருவாள். அதுதான் புலைமை பித்தன். எனக்கு தமிழரசின்னு பேர் வச்சாரு, அவருக்கு தமிழரசிங்கிற பேர்லயே மனைவி வந்துட்டாரு. இவர் வந்து எனக்கு மீனான்னு பேர் வச்சாரு. முதல்ல மீனாட்சின்னு தான் வச்சாரு, பஞ்சவர்ணாசலம். அதுக்கப்புறம் அவருடைய கஷ்டங்களை போக்குறதுக்கு அந்த பகவதி அப்படிங்கிற அந்த குலதெய்வத்தை நீங்க போய் கும்பிடு அப்படிங்கும்போது அந்த குலதெய்வத்தை இது பண்ணும்போது மீனாட்சி, அவருக்கு கல்யாணம் ஆயிருச்சப்போ அந்த மீனாங்கிற பேரை எனக்கு வைக்கிறாரு, பகவதிங்கிற பேரையும் வைக்கிறாரு, 2 பேர் வச்சாரு. அது பஞ்சவர்ணாசலம். அந்த மீனா நிறைய படங்கள்ல வந்து மீனான்னு கேரக்டர் வருதுன்னா அது பஞ்சவர்ணாசலம் எனக்கு வச்ச பேரு. பகவதி அந்த அவருக்கு கஷ்டத்தை தீர்த்து வைத்த குலதெய்வத்தோட பேரு, அதை எனக்கு 2 பேர் எனக்கு வச்சாரு. நீங்க சுப்ராஜ்கிட்ட கேட்கலாம், பஞ்ச அருணாசலத்தோட பையன் சுப்ராஜ்கிட்ட கேட்கலாம்.
அப்பாவோட வாழ்வின் திருப்புமுனை யாரு அப்படின்னா குற்றாலச்சாரல்னு ஒரு பொண்ணு, கடையனூர் பொண்ணுன்னு அவர் சொல்லியிருப்பாரு தான் பையன்கிட்ட. நீங்க சுப்ராஜ்கிட்ட கேட்கலாம். அப்போ வைரமுத்துக்கு நான் மாத்தி விடுறேன். அப்ப கேட்கிறா இவ பேர் என்ன அப்படிங்கும்போது, நாங்க பேரெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம், நீ உன்னோட மனைவி பேர் ஏதோ அந்த பேரை இவளுக்கு வச்சிரு. அப்ப ஒரு கல்யாணம் ஆயிருச்சா என்னன்னு தெரியல எனக்கு, சரியா ஞாபகம் இல்ல. அப்ப அவர் எனக்கு தெய்வானைன்னு பேர் வைக்கிறார். வைரமுத்து எனக்கு வச்ச பெயர் தெய்வானை. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சூழ்நிலை எனக்கு பொன்னுமணி அப்படின்னு இவர் தான் வச்சாரா இல்ல வச்சதுக்கு அப்புறம் ஒரு கல்யாணம் ஆச்சா எனக்கு சரியா தெரியல. ஆனா பொன்னுமணிங்கிறது என்னோட பேர் தான். கண்மணியும் என்னோட பேர் தான். கண்மணின்னு வேற யாரோ ஒரு கேமராமேன் வச்ச பேரு. அப்புறம் டிசைன்ஸ் அப்படின்னு உபால்டுன்னு ஒண்ணு வரும். அந்த உபால்டு எனக்கு பேர் வச்சாரு. என்ன பேர் வச்சாரு? தேவியா, அதுவும் ஞாபகம் இல்ல. யார் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில கஷ்டங்கள் இருக்கோ, பண கஷ்டங்கள் இருக்கோ, அவங்களெல்லாம் அந்த சினிஃபீல்ட்ல இருந்து கடலூருக்கு வந்துட்டு என்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாங்க. அதனாலதான் சினிஃபீல்ட்ல அவங்க எல்லாரும் எனக்கு வச்ச பெயர், பொதுவா வச்ச பெயர் குற்றாலச்சாரல். பௌர்ணமி, அகல் விளக்கு படத்துல படத்துக்கு அப்புறம் இவருக்கு நான் விஜயகாந்துக்கு நான் பௌர்ணமி உபதேசம் செஞ்சதுனால சித்ரா பௌர்ணமி காதலர்கள் நாங்கள் 2 பேரும் அப்படிங்கறத அந்த சினிஃபீல்ட்ல ஏற்கனவே உள்ள எல்லாருக்கும் ஆசீர்வாதம் நான் அதே தான் நான் பிறவி எடுத்ததுனால நாங்கள் இருங்கிறதுனால வெண்ணிலா, நிலவு அதெல்லாம் எங்களோட பேரை வச்சுதான் வரும். அதனால என்னோட பேர் எல்லாரும் பௌர்ணமி, பூர்ணிமா அப்படின்னு அவங்களுடைய பாடல் வரிகள் எல்லாத்துலயுமே வைரமுத்து வரும். எது சொல்லுவாங்க, இது நிலாவோட ஆசீர்வாதத்துல என்னால நிலா, நிலவு அப்படிங்கறது வரும். சரி, இப்ப பாயிண்ட்டுக்கு வரேன். வைரமுத்து அவர்களே, உங்களுக்கு அறிமுகப்படுத்தினது யாரு? இளையராஜா, பஞ்சு அருணாச்சலம், பாரதி ராஜா, இவங்க எல்லாரும் சொன்னது யாரு? ஏன் மூலமா வந்தாங்க. இந்த பாரதி, வெண்டிலா நீங்க வச்ச தெய்வானை, வைரமுத்துவோட தெய்வானை, வைரமுத்துவின் பொன்மணி நான் தான். அது டூப்ளிகேட் பொன்மணி, மனைவி டூப்ளிகேட். அதாவது நான் எல்லாருக்கும் சொல்றது என்ன அப்படின்னா, நானும் விஜயகாந்தும் ரதி மன்மதன் காதலர்கள். பிரபஞ்சத்தை தாண்டின சக்தி, பிரபஞ்சம், இந்த ரெண்டுக்கும் இணைப்பை ஏற்படுத்தக்கூடியது காம உணர்வுகள். அதனாலதான் நான் எல்லாருக்கும் என்கிட்ட ஆசீர்வாதம் பண்ண வரவங்க எல்லாருக்குமே உன் மனைவி பேர் டி ராஜேந்தர். டி ராஜேந்தர் தான் கருப்பா இருக்கும், இதா இருக்கே, யாருமே என்ன லவ் பண்ணல, இது பண்ணல, எனக்கு இது வேணும் அப்படின்னு கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டே நீ நெய் கலையறிய அப்படின்னு கேட்டவன் நான். டி ராஜேந்தருக்கும் திருப்புமுனை நான் தான். கேட்கலாம், டி ராஜேந்தரை கூப்பிட்டு கேட்கலாம். கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு நெய் கலையற உஷாராணி உன்னை லவ் பண்றா. யார் உஷாராணி? தான் சினிமால நடிச்சிட்டு இருக்கிறாளே அவதான். நிஜமாவா? இல்ல, எனக்கு ஒன்னும் அப்படி தெரியலையே. போய் பாரு, அவட்ட போய் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேனே நீ சொல்லு அப்படின்னு. இல்ல கொல்ல, அப்புறம் நாங்க முதல்ல காதலிச்சுட்டு அப்புறம் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம். போய் உடனே அவ நீ எப்ப லவ் பண்ணுவேன்னு உன்னை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கா. அவனும் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அவ யார்ட்டையும் மனசுல உள்ளது சொல்ல மாட்டான் அந்த பொண்ணு அப்படின்னு. அதே மாதிரி டி ராஜேந்தர் போய் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி என்ன பார்த்து உஷாராணி ஐ லவ் யூ நீ என்ன பார்த்து சொல்லே அப்படின்னு டி ராஜேந்தர் கிட்ட அந்த டி ராஜேந்தர் சொன்னாரு. இந்த சம்பவம் நடந்ததா உண்மையா இல்லையான்னு நீங்க டி ராஜேந்தர் கிட்ட கேட்கலாம். அப்புறம் உஷாராணி போய் கேட்கிறாரு. உஷாராணி கல்யாணம் அப்புறம் அந்த பொண்ணு லவ் பண்றேன்னு சொல்லிருச்சு, கல்யாணமும் ஆயிருச்சு. நான் சுருக்கமா தான் சொல்றேன். கல்யாணம் குழந்தையும் பிறந்தாச்சு. 2 சண்டையை போட்டு அவ பிறந்தாத்துக்கு போயிட்டா உஷா. அடிச்சு பிறண்டு எனக்கு மங்களசுந்தர் தியேட்டர் ஓனர் வீட்டுல இருந்து போன் வருது, டி ராஜேந்திரன் பேசணுங்கிறான் அப்படின்னு. என்ன அப்படின்னு, இந்த மாதிரி என்கிட்ட கோவிச்சுட்டு போயிட்டா, சண்டை போட்டு போயிட்டா, நீ ஒன்னாலதானே அந்த தம்பதியை சேர்ந்தோம். தம்பதி பிரிவுங்கிறது என்னோட சரித்திரத்திலே இருக்கக்கூடாது. என் வாழ்க்கை நரகலா இருக்கும், ஆனா என்கிட்ட வந்தவங்க தம்பதி பிரிவு இருக்கக்கூடாது. வெக்கம், மானம், சூடு, சொரணை எது பொண்டாட்டிக்கிட்ட பெட்ரூம்ல படுக்க தெரியுதுல பொண்டாட்டிகிட்ட காலில் விழறது தப்பு கிடையாது. ஓடு, பிறந்த வீட்டுக்கு ஓடு, காலில் விழுந்து கும்பிட்டு பொண்டாட்டி கூட்டுவா முதல்ல அப்படின்னு. பொண்டாட்டிய பிறந்த வீட்டுக்கு அனுப்பணும்னா 1 வாரம் தான், குறைஞ்சது 3 நாள், 1 வாரம் நல்லது கெட்டதுக்கு அனுப்பணும், உடனே வந்துடணும். நம்ம பொண்டாட்டி பிறந்த வீட்டுல போய் சோறு தின்னா அது உனக்கு தான் அசிங்கம், கூட்டுவா அப்படின்னு. இல்ல தப்பெல்லாம் அவன் மேலதான், தப்போ ரைட்டா ஏதோ இருந்தோ நீ போய் காலில் விழுந்து உனக்கு உன் பொண்டாட்டி வேணும். பொண்டாட்டி இல்லைன்னா சமுதாயம் உன்னை துப்பும். அதுக்கப்புறம் அவளை டிவோர்ஸ் பண்ணுவேன், இன்னொருத்தி கல்யாணம் பண்ணுவேன், அதெல்லாம் என்கிட்ட வரவங்க கிட்ட எல்லாம் இருக்கக்கூடாது. போய் கூட்டுவா அப்படின்னு ஓடினாரு. பொண்டாட்டி கூட்டிட்டு ஓடி வந்தாரு. அதெல்லாம் மறைச்சிட்டாரு டி ராஜேந்தர், அதெல்லாம் மறைச்சிட்டாரு. கேட்டு பார்க்கலாம் நடந்தது உண்மையானு. சரி, அப்புறம் வைரமுத்து
இப்போ பாயிண்ட் உங்களுக்கு வரேன். இப்ப இனிமேதான் படம் ஆரம்பிக்க போகுது. நீங்க சொல்லிருக்கீங்க ஒரு இசைக்கு மெருகூட்டுவது, அர்த்தமுள்ளதாக்குவது பாடல். வார்த்தை நீங்க இந்த வார்த்தை நீங்க சொல்லல, அந்த அர்த்தத்துல நிறைய வார்த்தைகளை நீங்க போட்டுக்கிறீங்க. பாடல் வரிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போடுற சண்டை எப்படி தெரியுமா இருக்கு? மனிதனுடைய உறுப்புல கண்ணு பெருசா, காது பெருசா, மூக்கு பெருசா, பல்லு பெருசா, வாய் பெருசா, மலஜல உறுப்பு பெருசா, இனப்பெருக்க உறுப்பு பெருசா அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு. நீங்க ஆரம்ப காலங்களில், பழைய காலங்களில், மனிதன் ஆரம்பித்த காலங்களில் மனிதனுக்கு பேச்சு வார்த்தை என்பதே வராது. அதற்கு பதிலாக ஒலிதான் வரும். ஒலி ஓஹோ அப்படிமா. அவங்களுக்கு எல்லாம் பேச்சு என்பதே வராது. அவங்களுக்கு இசை. அவங்கள சந்தோஷமாக இருக்கும்போது வெறும் இசை கருவிகளை இவங்களே உருவாக்கிக்கிறாங்க. இசை மட்டும்தான் அவங்க இசைச்சாங்க. இசை கருவிகள் மூலம் டான் டான், தண்ணீர் மூலம், ஜலதரங்கம், மரம், மண், காலால் தட்டுதல், ஒலி எழுப்புதல். முதலில் ஒலி தான் வந்தது, அப்புறம்தான் மொழி வந்தது. முதலில் ஒலி தான் வந்தது. மனிதனுக்கு பேச பாஷைகள் தெரிவதற்கு முன்னால் ஒலிதான். அப்படிதான் பாடிக்கிட்டு இருந்தான் அவன். இசைதான் முதல்ல வந்தது. அதுக்கப்புறம் தான் அதுக்கு தக்கன பாடல் வரிகள். பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வரிகள்னு புகுத்தி அந்த ராகத்துக்கு தக்கன வரான். இதுல நான் பண்ண முட்டாத்தனம், நான் பண்ண கவனிக்க தவறிய விஷயம் என்ன அப்படின்னா, எப்படி இளையராஜாவை பிரபஞ்சத்தை தாண்டின சக்தியோட பேசி உணரக்கூடிய தியான சக்தி உங்ககிட்ட இருக்கு, உன்னை நீ உணரலை அப்படின்னு உணர வச்சு, அந்த பிரபஞ்சத்தை தாண்டின சக்தியோட பேசிதான் நீ இந்த பாடலாக மாத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேனோ. ஒவ்வொரு ராகத்துக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு. ராகங்கள்லாம் எடுத்துப்பாரு. காலையில பாடும் ராகம் அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனுடைய பண்புகளுக்கும் ஏற்ற மாதிரியும் ராகங்கள் உண்டு. மனிதனுடைய கஷ்டங்கள், ஒவ்வொரு கஷ்டத்துக்கு சூழலுக்கு ஏற்ற மாதிரியும் ராக மாறும். புதிய புதிய ராகங்களை நீ உருவாக்கணும் அப்படிங்கிற அந்த உபனிஷத்தை நான் அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு, இளையராஜாவுக்கு சொல்லி கொடுத்துட்டு மங்களசுந்தரி தியேட்டருக்கு வந்தாரு. தியேட்டர் ஓனர் வீட்டுக்கு வந்திருந்தப்ப இவ்வளவு நடக்குது. நீங்க இளையராஜாட்ட கேட்கலாம். அப்போ அந்த உபனிஷத்தெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு, இவ்வளவு நான் சொல்லி இளையராஜாவை கங்கை அமரனை உருவாக்கி இருக்கேன், எம்.எஸ். விஸ்வநாதன் ஓடி வராரு, நீ இப்படி எல்லாம் சொல்லியிருக்கிறியாமே, இந்த மாதிரி இசைக்கும் அந்த மாதிரிலாம் பிரபஞ்சத்தை தாண்டின சக்தியோட பேசியும் ஒவ்வொரு குரலுக்கும் ஒவ்வொரு தன்மையும் உண்டுன்னு சொன்னியாமே, எனக்கு இப்படி ஒரு விஷயமே எனக்கு தெரியாது. எம்.எஸ். விஸ்வநாதன் ஓடி வந்தாரு. எம்.எஸ். விஸ்வநாதன் எனக்கு வைத்த பெயர் துளசி. அப்ப எம்.எஸ். விஸ்வநாதனுக்கும் அந்த அவர் பழைய மெட்டு, அவரோட பழைய பாணியை மாத்தி புதிய பாணியாக மாத்தினது இந்த பூர்ணிமா தான். அப்புறம் எல்லாரும் என்னெல்லாமா சொல்வீங்களே, என்னது அவர் கடிச்சு துப்பின எச்சில் தான் இளையராஜா, இதெல்லாம் பேச்சா? அதெல்லாம் ஒரு கலைஞர் பேசுற பேச்சா? எஸ்பிபி பேசியிருப்பாரு, எஸ்பி பாலசுப்ரமணியன் பேசியிருப்பாரு. அப்புறம் அதை பத்தி நான் அடுத்தது வீடியோ போடுறேன். அது என்ன ராயல் டீயா என்னமோ ஒரு டீ. அவரோட தன்னுடைய பாடல்கள் எல்லாம் நீங்க வச்சு பணம் சம்பாதிக்கும் போது காப்பி ரைட் வேணும், நான் ப்ரொடக்ஷன்ஸுக்கு நீங்க பணம், அதை பத்தி அப்புறமா பேசுவோம். எஸ்பிபி சொல்லியிருப்பாரு, எம்எஸ்வி கடிச்சு துப்பின எச்சில் தான் இளையராஜா அப்படின்னு. எம்எஸ்வியோட பாணியே வேற. எம்எஸ்வியோட இது வெறும் பிளீட்டா ராகங்களை அப்படியே சுரங்களை எடுத்து அப்படியே பாடலை மாத்தி அமைச்சிருப்பாரு. ஏற்கனவே போட்டிருக்கிற அந்த தீட்சிதர்கள், அந்த இசைகள், அந்த முத்துசாமி 3 இசை மும்மூர்த்திகள், அவங்க போட்டிருந்த பாடல்கள்ல இருந்து பேசிக்கா எடுத்து அப்படியே போட்டிருப்பாரு. யாரு? எம்எஸ்வி, கேவி மகாதேவன், இவங்கெல்லாம் அப்படியே பிளீட்டா இருக்கும் அது. ஆனா இளையராஜா இசை யானி இளையராஜாவோட இது வித்தியாசமா இருக்கும். அவங்களுடைய இசைக்கும் இவருடைய இசைக்கும் வித்தியாசமா இருக்கும். சும்மா கடிச்சு துப்பின ஏச்செல்லாம் ஒருத்தர மட்டம் தட்டி எல்லாம் பேசக்கூடாதுன்னு. முதல்ல ஒரு கலைஞனானவன் இன்னொரு கலைஞனை மட்டம் தட்டி பேசியாச்சுன்னு அவன் கலைஞன்கிற இதுக்கே போயிருச்சு. யாரும் யாரோட உசத்தையும் பேசக்கூடாது, யாரும் யாரோடைய மட்டம் தட்டியும் பேசக்கூடாது. மத்த எல்லாரோடையும் சேர்த்து தான் உசத்தி தான் கம்மி அப்படி குறைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இந்த ஒப்பிட்டு பார்த்தலே கூடாது. ஒப்பிட்டு பார்த்தலை. அப்ப நீங்க என்ன எதிர்க்கிறீங்க? ஆரம்ப காலத்துல ஒலிதான் வருது, ஒலிதான் இசைதான் வருது, அதுல பாடல் வரிகளை எழுதுறோம். இப்ப வர ஒவ்வொரு ராகத்துக்கும் ஒவ்வொரு தன்மைகள் உண்டு.
அப்படிங்கும்போது அந்த சூழலுக்கு தக்கனவையும் பாடல் வரிகளை எழுதணும். எப்படி இது ஒரு பொன்மாலை பொழுது, இது ஒரு பொன்மாலை பொழுது. பாரதி ராஜா ஏன் வைரமுத்தை கூப்பிட்டு விடுறாரு அப்படின்னா, வைரமுத்தை ஏன் கூப்பிட்டு விடுறாரு அப்படின்னா, இங்க எங்கிட்ட இருந்து அனுமதி வந்தாச்சு, ஓகே, என்ன அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சு, வைரமுத்தை சான்ஸ் கொடுக்கலாம் சொல்லிருச்சு அப்படின்னு இந்த பாரதி ராஜாக்கு போகுது. பாரதி ராஜாக்கு போகுது, இந்த மத்தவங்களுக்கு எல்லாம் போகுது. பாரதி ராஜா முதல்ல கூப்பிடுறாரு, சான்ஸ் கொடுக்கறாரு. அப்போ இவர் இளையராஜா போடுறாரு, இது ஒரு பொன்மாலை. சூழல இளையராஜாக்கு சூழலை சொல்லியாச்சு, இவருக்கும் சொல்லியாச்சு. அதுக்கு தக்கன இவர் போடுறாரு, மெட்டு போடுறாரு, இவர் போடுறாரு, பாடல் வரிகளை எழுதுறாரு. ஆக ஏறி வந்த ஏணிப்படி யாரு? பஞ்சு அருணாசலம், பொலமை பித்தன், அந்த மோகன், அந்த டைரக்டர், ஒரு பேர் மறந்து போகணும், ஆர் செல்வராஜ், இவங்க எல்லாரும், கங்கை அமரன், இளையராஜா இல்லாம வைரமுத்து இல்லை. காலங்கள் செல்ல 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 பாடல் இசைக்கும் இசை இளையராஜா கரெக்டா அந்தந்த சூழலுக்கு தக்கன பாடல் இசை மெட்ட போட்டுருவாரு. ஆனா அந்த பாடல் வரிகள் அப்படிங்கறத எவ்வளவு காமாந்தரத்தை, செக்ஸ, அசிங்கத்தை, ஆபாசத்தை உள்ள புகுத்தணுமோ அவ்வளவு தூரம் இந்த கவிஞர்கள் எழுத்துக்கள் பூத்திருவாங்க. இங்கதான் மெயின் பாயிண்டா சொல்ல வரேன். இது ஏன் இது இந்த எண்ணங்கள் எனக்கு சொல்லணும்னு இருக்குமோ. அப்புறம் ஒரு ஜூம் மீட்டிங்ல கூட நான் சொல்லியிருப்பேன், இசை ரொம்ப நல்லா இருந்திருக்கும், ஆனா பாடல் வரிகள் அந்த அத்தனை பூரா சொதச்சு எடுத்துரும். இசைக்கு தக்கன, அந்த சூழலுக்கு தக்கன பாடல் வரிகளும் இருக்கணும், ராகத்துக்கு தக்கனையும் பாடல் வரிகள் இருக்கணும். புரியுதா? சிவரஞ்சனி ராகம் அப்படின்னா அந்த பாடல் வரிகளும் கெஞ்சுவது போல இருக்கணும். துக்கத்தில் அழுது இது பண்ணும்போது இறைவனை நோக்கி கெஞ்சுவது போல இருக்கணும். அப்படி ஒவ்வொரு ராகமும் இருக்கு. வெற்றி சங்கராபரணம், வெற்றி அடைஞ்சிட்டு நாங்க திரும்ப வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு தக்கன பாடல் வரிகள் இருக்கணும். பாடல் வரிகளும் இசைக்கு பொருத்தமாக இருக்கணும். ஆனா அப்படி இல்லையே. நான் ஸ்கூல்ல டீச்சரா இருக்கும்போது டான்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லும் போது நல்ல நான் எப்பவுமே லிரிக்ஸ் கவனிக்கவே மாட்டேன், சினிமாவும் நான் பார்க்க மாட்டேன், படம் பார்க்கிற பழக்கமும் எனக்கு கிடையாது. நான் விஜயகாந்துக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்ததுனால டான்ஸ் அவனுக்கு போடலாம், பாடல் வெளியிட்டு வந்த உடனே அந்த டேப் ரெக்கார்டு தூக்கிட்டு என்கிட்ட வந்துருவான். நான் தான் ஒவ்வொரு பாடலுக்கும் அவனோட நரம்ப தட்டி எடுத்து போய் டான்ஸ் ஆடிட்டு வா அப்படின்னு. நடன அமைப்பு இயக்குனர் வேற இருப்பாரு, இவனுக்கு நான் இங்க போட்டுறான். இயக்குனர் அந்த டான்ஸ் மாஸ்டர் போட்டது ஒரு ஸ்டெப்பா இருக்கும், இவன் ஒரு ஸ்டெப்பை போட்டுக்கிட்டு இருப்பான். அப்புறம் தான் தெரிஞ்சது அதுக்கு காரணம் நான் தான். அவங்க எல்லாருக்கும் திருப்பு மணி நான் தான். அப்ப எடுத்துட்டு வரும்போது சில அதே மாதிரி ஸ்கூலுக்கு குழந்தைகளுக்கு நான் பாட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஒட்டகத்தை கட்டிக்கோ கெட்டியாக ஒட்டிக்கோ வட்ட வட்ட பொட்டுக்காரி விட வேண்டும் மச்சத்தை தொட வேண்டும் முச்சத்தை அதிகாலை செயலை சொல்லும்படி மிச்சத்தை. அந்த மியூசிக் அவ்வளவு நல்லா இருக்கும். கவுண்டமணி அருமையா டான்ஸ் பின்னிருப்பாரு. கவுண்டமணிக்கு இப்படி ஆட முடியுமாங்க? எல்லாரையும் விட கவுண்டமணி தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆடி இருப்பாரு. அப்போ அழகான அந்த நடன அமைப்புக்கு உண்டான அந்த இசையை, அழகான அந்த இசையை, அந்த அசிங்கமான ஆபாசமான வரிகளை போட்டு அந்த இசையை கொச்சப்படுத்தி ஸ்கூல் குழந்தைகளுக்கு கூட பாட முடியாத அளவுக்கு. அப்புறம் என்ன, அந்த ஜூம் மீட்டிங்ல ஒருத்தர் சொன்னா, நீங்க ஏன் ஸ்கூல் குழந்தைகளுக்கே சினிமா பாட்டை போடுறீங்க, அழகா பாரதியார் பாட்டு போடலாமே, அவர் பாட்டை போடலாமே. காலத்துக்கு தக்கன நம்ம மாறிக்கிட்டே போகணும். பாரதியார் காலத்துல உள்ள சும்மா பாப்பா அந்த ஓடி விளையாடு பாப்பான்னா இந்த காலத்துல வராது. இசையும் வேணும், சினிமா பாட்டு இசையும் வேணும். அப்ப சினிமா அப்படிங்கறதுனால, சினிமால இசை வந்ததுனால அதனால போடக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. சினிமாவுக்கும் அது அழகான ஒரு தொழில், அழகான ஒரு ஃபீல்டு. அதுல பாடல் வரிகளை அசிங்கமா ஆபாசமா பாடல் வரிகளை எழுதி 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 இசையை அசிங்கப்படுத்தினது இந்த பாடல் கவியரசர்கள், பாடல் எழுதுபவர்கள். பாடல் வரிகளை அசிங்கமா எழுதி அந்த இசையையும் அந்த நடனத்துக்கு உண்டான இசையை கொச்சைப்படுத்தி அசிங்கப்படுத்தி ஆட விடாம கெடுத்தது பாடலாசிரியர்கள். நீங்க இளையராஜா இசைய பத்தி, இசைதான் பாடல் வரிகளுக்கு, இசைக்கு மெருகூட்டுவது பாடல் வரிகள் தான், அது இல்லன்னு என்னெல்லாமோ லூஸ் டாக் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அந்த இசையை அசிங்கப்படுத்தினது அது ஏஆர் ரஹ்மானோடதா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே எங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினதா. திலீப் போட்டு கேளுங்க.
அப்புறம் அந்த பாலச்சந்தரோட படம், பாலச்சந்தருக்கும் நான் தான் டர்னிங் பாயிண்ட். பாலச்சந்தரோட படம் நான் வந்து ஒரு படம் பார்த்தேன், புது புது அர்த்தங்கள் இல்லையே, தென்காசியிலே பார்த்தேன். என்ன படம்? புது புது அர்த்தங்கள். ஆமா, கீதா நடிச்சிருப்பா. கீதா ரகுமான் கீதா. நான் அலமி ஸ்கூல்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன், அந்த போறேன். அங்க போனா கீதா வந்து ஒரு பையன் கீதாக்கு வந்து லவ் பண்றா. கௌரிங்கிறது என்னோட பேரு. பாலச்சந்திரன் என்ன ஞாபகம் வச்சுட்டு என் பேரை தான் வச்சிருக்கிறாரு. அப்போ அது போடுறாரு. கீதா வந்து அந்த பாரதி என்னோடதான். மணிபாரதி லவ் பண்றா. அவன் செலிபிரிட்டிங்கிறதுனால லவ் பண்றான். அவனை தன்னை தவிர யாரு கூட இது பண்ண கூடாதுங்கிற அந்த கேரக்டர் வரும். அதுக்கப்புறம் அவன் ஓவர் டார்ச்சர் தாங்க முடியாம அவன் வீட்டை விட்டு வெளியில போயிடுறான். ஆனா இவன் என்ன பண்றான், அடுத்து அந்த கிரிக்கெட்டுக்காரன் அவன் செலிபிரிட்டியா இருக்கான்னு சொல்லிட்டு நான் அவனை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு போறான். இதுக்கு பேர் காதலா? அதுக்கு பேர் காதல் இல்ல. அவளுக்கு வந்து தான் ஒரு செலிபிரிட்டியோட மனைவிங்கிறத காட்டிக்கணும் என்பதுதான் அந்த கதாநாயகியுடைய ரியல் கேரக்டர். அதுல போயிட்டு இளையராஜாவை போய் பாடல் போடு, அதை போடு, இதை போடு அப்படின்னா அந்த எப்பவுமே எனக்கு இளையராஜா பாட்டு பிடிக்கும். ஆனா அந்த படத்துல இளையராஜாவோட போட்டிருப்பாங்க. அந்த இளையராஜாவோட இசை தன்மையே வேற, அந்த பாலச்சந்தருடைய போக்கே வேற. ரெண்டு முன்னுக்கு பின்னு முரணா இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்தேன், படம் பார்த்து முடிச்சுட்டு வந்தேன். இது என்ன முன்ன பின்ன தெரியாத கதையா இருக்கு. அவன் அந்த கீதா வந்து அதுக்கப்புறம் அவனும் தன்னை கைவிட்டு தாலி எழுந்துட்டோம், தொலைச்சிட்டு பைத்தியம் மாதிரி ஆடுறான். இவன் போறான். அப்புறம் அவனை வந்து அந்த கதாநாயகி இவன் வந்து தேடி போறா, சித்தாராவை தேடி போறா, இவ வரா அப்படின்னு கதை போகும். எனக்கு இந்த கதை வந்து கொஞ்சம் முன்னுக்கு பின்னா போச்சு. அப்புறம் நான் வரேன், நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரேன், கடையில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. என்னம்மா அப்படின்னாங்க. எனக்கு கொஞ்சம் இளையராஜாக்கு போட்டு கொடுங்க, ஃபோன் போட்டு கொடுங்க அப்படின்னு. ஃபோன் போட்டாச்சு. அண்ணே அவர் பிஸியாக இருந்திருக்கிறாரு. அப்புறம் நான் மங்களசுந்தரி தியேட்டர் ஓனர் வீட்டுக்கு அவரை பேச சொல்லுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. மங்களசுந்தரி தியேட்டர் ஓனருக்கு இந்த டயத்தில் ஃபோன் வரும்னு உடனே நானும் வரேன். என்னை கூப்பிட்டு விட்றாங்க, நான் வரேன். இளையராஜாட்ட பேசுகிறேன், இந்த சம்பவம் நடந்தது உண்மையா இல்லையான்னு கேட்குறேன். அப்போ இளையராஜா நான் சொன்னது, நீ இனிமே பாலச்சந்தரோட படத்துக்கு இசை அமைக்க கூடாது. அவன் சொல்ற போக்குக்கெல்லாம் நீ உன்னோட இசையெல்லாம் நீ மாத்திக்காத. உன் போக்கே வேற. அவன் முன்னுக்கு பின்ன எல்லாம் முரண்பாடான போக்குல போயிட்டு இருக்கிறாரு. அதுக்கும் இதுக்கும் ஒத்து வராது. சரியா? உன்னோட பாடல் இனிமே உன்னோட இசை பாலச்சந்தருக்கு போக கூடாது. ரெண்டு பேருமே என்கிட்ட இருந்து திருப்பணம் வாங்கினதுதான், திருப்பு முனை வாங்கினது தான். அதுக்காக நம்ம இது பண்ணக்கூடாதுல்ல, சேர்த்து விடக்கூடாது. சரி அப்படின்னாரு. அப்ப இவர் வந்து நான் இந்த சூழலுக்கு இந்த பாடல் வரிகளுக்கு இந்த இசை தான் வரும், உனக்கு தக்கனெல்லாம் நான் போட முடியாது அப்படின்னு நான் சொன்னதாகவே பாலச்சந்தர்கிட்ட சொல்லிட்டாரு. அப்புறம் தான் இவர் போய் மரகதமணியை கூட்டிட்டு வர்றாரு. மரகதமணியை கூட்டிட்டு வந்து ஒவ்வொரு இடத்துக்கா இது பண்ணோடனே நான் மரகதமணி கூப்பிட்டேன், இங்க வா, இங்க இவன் மாட்டேன்னு சொன்னதுனாலதான் உன்னை முன்னுக்கு பின்னா முரணுக்கு உண்டான விஷயம்லாம் போட சொல்லிட்டு இருக்கிறாரு, நீ கிளம்பி ஊருக்கு போ அப்படின்ட்டு. மரகதமணியும் போயிட்டாரு. அப்புறம் ஏஆர் ரகுமானை கூப்பிட்டு வர்றாரு. அவரையும் கூப்பிட்டு இது பண்றாரு. அதுக்கு முன்னாடி எஸ்.ஏ. ராஜ்குமார் இளையராஜாவோட ட்ரூப்ல ஒரு மியூசிக் கம்போசர் ஹெல்ப்பர் இருந்தாரு. வயலினா இல்ல வீணையான்னு தெரியல. எஸ்.ஏ. ராஜ்குமாரோட அப்பா சௌந்தரியன், அதுக்கப்புறம் சிற்பி. எஸ்.ஏ. ராஜ்குமார், சௌந்தரியன், சிற்பி. சந்திரபோஸ்லாம் முன்னாடி ஆசீர்வாதம் வாங்கிட்டாரு. சந்திரபோஸ் எனக்கு வச்ச பேரு ஜூலி. அப்புறம் டி ராஜேந்தருக்குள்ள இசைத்திறமை இருக்குன்னு சொன்னது நானு, பாக்கியராஜுக்கும் அது நானு, எல்லாமே அம்மாரு. அப்ப அட் அ டைம் இந்த 3 பேர் வராங்க, என்னை பார்க்க வந்திருக்கிறாங்க. ஒரு 15 பேர் இருப்பாங்க. இதே மாதிரி ஆலமரத்துக்கிட்ட தான் நின்றுட்டு இது பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப எஸ்.ஏ. ராஜ்குமாரோட அப்பா இங்க நிக்கிறாரு. அவர் வயலினிஸ்ட், கரெக்ட். நான் வந்து இளையராஜாவோட ட்ரூப்ல நான் அந்த மாதிரி எம்ஏ காஜா மைதி எல்லாம் இந்த பாரு ஸ்ரீநிதி உன்னை பார்க்க அந்த மாதிரி வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. எம்ஏ காஜா மைதி எனக்கு 2 பேர் வச்சிருந்தாரு. ஒன்னு ஸ்ரீனிவாச சர்மா, பகவதி மாமி. அதனால ஸ்ரீனிவாசனுடைய ஸ்ரீனியையும் பகவதியில முடியக்கூடிய தீயையும் எடுத்து ஸ்ரீநிதினு வச்சாரு. அதுக்கப்புறம் அவர் நான் தானே, அவர் என் புள்ள இல்ல, நான் தானே வளர்க்குறேன், நாங்க முஸ்லீம்னாலும் நாங்க வளர்க்குறோம்ல, நானும் எங்க இதுல பேர் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மும்தாஜின்னு எனக்கு பேர் வைக்கிறார். யாரு? எம்ஏ காஜா எனக்கு வச்ச பேர் மும்தாஜ். அப்புறம் எங்க ஊர்ல உள்ள முஸ்லீம்கள்லாம் எனக்கு ஆளாளுக்கு ஒவ்வொரு பேர் வைப்பாங்க. இப்ராஹிம் ராவுத்தர் எனக்கு வச்ச பெயரு நூர்ஜஹான். நம்ம லியாக்க தலியான். எனக்கு எல்லாம் ஃபேட் வருது, எனக்கு எல்லாமே மறந்து போச்சு.
அவருக்கு கதை வசனம் இது பண்றதுக்கு ஆரம்ப புள்ளி அவரோட ஃப்ரெண்டு வந்து விஜயகாந்த் அறிமுகப்படுத்துறாரு இப்ராஹிம் ராவுத்திட்ட. அவங்க 2 பேரும் என்கிட்ட வந்து அனுமதி கேட்கறாங்க, இவனை போடலாமா இல்ல லியாக்கத் அலிகான்னு ஒருத்தர் இருக்கிறாரு போடலாமான்னு. பெருமாள் கோயில் வாசல் தான் நான் தியான பவர் மாத்துறேன். அவருக்கு எல்லாமே ஃபேடா தெரியுமாமே. அவருக்கு இப்போ அம்னீசியா, லியாக்கத் அலிகானுக்கு அம்னீசியா வந்துருச்சு. அவரை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் கொஞ்சம் தெளிய விடணும். கொஞ்சம் வேப்பாலையெல்லாம் போட்டு மந்திரிச்சு விட்டு நல்ல வேப்பலையெல்லாம் அடிச்சு ஜும்பம் பம்பம்லாம் மந்திரமெல்லாம் போட்டு பழையசெல்லாம் ஞாபகப்படுத்தணும். யாருக்கு? லியாக்கத் அலிகானுக்கு. சரியா? அந்த லியாக்கத் அலிகான் ஞாபகமா நான் பேசும்போது சொன்னாரு, ஆயிஷாவா நீங்க அப்படின்னு கேட்டாரு. இல்ல ஆயிஷா இல்ல, நான் பாரதி ஆயிஷா 2 ஒண்ணுதான். பாரதி தான், ஆயிஷா தான் பாரதி. இப்பதான் ஞாபகம் வருது. லியாக்கத் அலிகான் எனக்கு வச்சு நான் தியான சக்தியை மாத்தி விட்ட உடனே உன் பேர் என்ன அப்படின்னு கேக்குறாரு. அப்ப இப்ராஹிம் ராவுத்தர் இங்க திண்ணையில இந்த பக்கம் சொல்றாரு, அவ பேரெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம், உனக்கு வேணா நீ அவளுக்கு ஒரு பேர் வச்சுக்கோ. பேர் வைக்கலாம். வச்சுக்கோ. முஸ்லீம் பேர் வைக்கலாம். வச்சுக்கோ. நான் அவளுக்கு நூர்ஜஹான் பேர் வச்சிருக்கேன். நீ என்ன பேர் வச்சுக்கோ. முஸ்லீம் பேர் வைக்கலாம். வச்சுக்கோ. அப்பா அவர் வந்து ஆயிஷா, உனக்கு பேர் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு அப்படின்னு ஆயிஷான்னு பேர் வச்சாரு லியாக்கத் அலிகான். பாவம் அவருக்கு அம்னீஷா வந்துருச்சு. சரியா? அப்ப எல்லாரும் கும்பலா நிக்கிறாங்க. எஸ் ஏ ராஜகுமாரோட அப்பா. இந்த பக்கம் வந்து சௌந்தரியன், இந்த பக்கம் சௌந்தரியனுக்கு பக்கத்துல கூட அவ சித்தப்பாவோ மாமாவோ யாரோ நிக்கிறாங்க. இந்த பக்கம் பின்னாடி வந்து இந்த 2 பேருக்கும் நடுவுல வந்து சிற்பி. அப்புறம் அந்த பக்கம் ஒரு டைரக்டர் நிக்கிறாரு, அந்த பக்கம் ஒரு ப்ரொடியூசர் நிக்கிறாரு, இந்த பக்கம் எல்லாரும் வரிசை நிக்கிறாங்க. அந்த தாண்டி பார்த்தோன்னா என்னுடைய குண்டாஸ் படை, இந்த பக்கம் குண்டாஸ் படை நிக்குது. எல்லாம் கும்பலா நிக்குது. சினிமா தோத்திரம் என் வாழ்க்கையில நடந்த கதைகளெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா நிக்குது. எல்லாரும் நிக்கிறாங்க. அப்புறம் கேக்குறாரு, இவர் வந்து எஸ் ஏ ராஜ்குமார் என் பையன். இவர் வந்து ஸ்ரீநிதி வந்து அறிமுகப்படுத்துறாரு. ஸ்ரீநிதி இவங்கெல்லாம் இது. அப்புறம் என்னுடைய குரு இதாயத்துல் இஸ்லாம் ஸ்கூல் அவர் நிக்கிறாரு. அவர் இந்த பக்கம் எனக்கு நிக்கிறாரு. அவங்க நின்னுட்டு இப்படி சுத்தி வந்து இந்த என் பக்கம் அப்படி வந்து நிப்பாரு. சார் இவன் என் புள்ள சார் அப்படின்னு முதல்ல என்னை வந்த உடனே இப்படி கட்டி பிடிச்சுக்கிறார். குரு இல்லையா? அந்த என்ன இருந்தாலும் நான் யாருக்கு என்ன மாத்தினாலும் குருவோட உத்தரவு வேணும் இல்லையா? எம்ஏ காஜா மைதீன் எனக்கு தகப்பன் ஸ்தானம். இவர் வந்து எனக்கு குருஸ்தானம். யாரு? இதாயத்துல் இஸ்லாம் ஸ்கூல் அஹமது பஷீர். அவரு இப்படி வராரு. இப்படி வந்துட்டு என் பின்னாடி கூட இப்படி வந்துட்டு இப்படி கட்டி பிடிக்கிறார். பிடிச்சிட்டு இப்படி கை அப்படி காட்டுறாரு. இந்தோ நீங்க எல்லாருக்கும் என்னன்னு பார்த்து சொல்லு அப்படிங்கிறாரு. பார்த்து சொல்றேன். சரி அப்படின்னு குரு பார்த்துட்டு எஸ் ஏ ராஜகுமார இப்படி பிடிச்சிட்டு உனக்கும் இளையராஜா மாதிரியே பிரபஞ்சத்தை தாண்டின சக்தியோட பேசி அங்கிருந்து உனக்கு பாடல் இது பண்ற மாதிரி ராகங்களுக்கு தக்கன அந்தந்த சூழலுக்கு தக்கன நீ இது பண்ணணும் அப்படின்னு எஸ் ஏ ராஜகுமாருக்கு மாத்துறேன். அது ஒண்ணு. அப்பாக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். இளையராஜா மாதிரியே மாத்தி விட்டுறீங்களா? ஆமா, என்னடா எனக்கு சந்தோஷமா இருக்குன்னா. என்ன இருந்தாலும் ஒரு தகப்பன் இல்லையா, தன்னுடைய மகனுக்கு இந்த மாதிரி பண்றான். என் பையனை நான் என்னெல்லாமோ படிக்கிறேன், ஆனா என் பையனை வந்து நான் ஒரு மியூசிஷியனா தான் ஆக்கணுங்கிற லட்சியத்திலே இருக்கேன்னு எஸ் ஏ ராஜகுமாரோட அப்பா சொல்றாரு. இளையராஜாவோட ட்ரூப்ல இருக்கிறவர் வயலினிஸ்ட். என் பையனுக்கு இளையராஜா மாதிரியே கொடுத்துருக்கீங்களா? ஐயோ நான் எவ்வளவு பெரிய பாக்கியம் பண்ணேன் அப்படின்னு சொன்ன உடனே இவளுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு சொன்னோடனே இவளுக்கு பேர் வைக்கிற அளவெல்லாம் நாங்க பெரிய ஆள் கிடையாது. அவனோட என்னோட குரு சொல்ற, அப்பா நீ சொன்ன ஆசீர்வாதம் ரத்தாயிடும். ஐயோ நான் பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, அப்பா நான் பேர் வைக்கிறேன்ப்பா, நான் முன்னாடியே வரும்போதே நான் பேரை செலக்ட் பண்ணிட்டே வந்துட்டேன், இவங்களுக்கு என்ன பேர்? அப்படியா அப்படின்னு அப்பா கேக்குறாரு. ஆமா என்ன பேருன்னா நிர்மலா நிம்மின்னு கூப்பிடலாமா? நிர்மலா நிம்மி அப்படின்னு நான் பேர் வச்சிருக்கேன். எஸ் ஏ ராஜகண்ணு எனக்கு வச்ச பெயர் நிம்மி. கேட்கலாம். எஸ் ஏ ராஜகண்ணுக்கு போனை போடுங்க, என்னோட வீடியோவை அனுப்புங்க. இந்த சம்பவம் நடந்தது உண்மையான்னு கேளுங்க. உங்க அப்பா நீங்க எல்லாரும் கடையலூர்ல போயிட்டு இந்த மாதிரி இந்த சின்ன பொண்ணு இந்த மரத்தடியில வச்சு உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாளான்னு கேளுங்க. எஸ் ஏ ராஜகண்ணுகிட்ட கேட்கலாம். அதனாலதான் எஸ் ஏ ராஜகண்ணு. அப்புறம் இது முடிஞ்சது. அடுத்தது சௌந்தரியனுக்கு வந்து எப்பயுமே நம்பிக்கையே கிடையாது. இந்த மாதிரி இந்த ஜோசியம் இந்த இதெல்லாம் நம்பிக்கை கிடையாது. கூப்பிட்டாங்களேன்னு வந்துட்டாரு. அப்ப இவர் சும்மா அப்படி பாத்துக்கிட்டே நிக்கிறாரு சௌந்தரியன். ஆனா அவர் கூட கூட்டு வந்தார்ல, அவரோட ரத்த பாசம், மாமாவா சித்தப்பாவா, அவருக்கு தான் இவரை நல்லா கொண்டு வரணுங்கிற அந்த ஆர்வம் நிறைய இருந்தது. இவனுக்கும் ஏதாவது பண்ணுமான, இவருக்கும் அதே மாதிரி இளையராஜா மாதிரியே அந்த இசை இதை வந்து நான் மாத்தி விடுறேன். அப்ப என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த கூட வந்தவர் அவர் சொல்றாரு, உனக்கு வந்து கங்கைன்னு நதிகளுடைய பேர்ல வந்து கங்கைங்கிற பேரை வச்சுட்டாங்க. கங்கைங்கிற பேரை யார் வச்சா அப்படின்னா அந்த கங்காதரன் சொல்லிட்டு இந்த ஒட்டுமொத்த திரை இதுக்கு வந்து
இயக்குநர்களுக்குன்னு ஒரு ஒரு அமைப்பு ஒன்று இருக்குமாமே, அவர் வச்ச பேரு கங்கா. அப்புறம் காவேரின்னு ஒருத்தர், அந்த திருச்சியிலேருந்து வரக்கூடிய ஒரு இயக்குனர் எனக்கு வச்ச பெயர் காவேரி. அப்புறம் சரஸ்வதின்னு வந்து ஏவிஎம் மெய்யப்பன் கூடவே ஒரு குரூப்ல ஒருத்தர் இருக்கிறார். இல்ல உபால்டு வச்சாரா, யார் வச்சாரோ தெரியாது, சரஸ்வதிங்கிற பேர் வச்சாச்சு. அதனால நான் உனக்கு வந்து சிந்துங்கிற பேர் யாரோ வச்சுட்டாங்க. அதனாலதான் சிந்து நதி கரையோரம் நந்தி நேரம் எந்த தேவி ஆடினாள் தமிழ் கீதம் பாடினாள் ஏனை பூவை போல சூடினாள் சிந்து நதி கரையோரம். அந்த பாட்டெல்லாம் நான் கேட்டா நான் மெய்மறந்துருவேன். அப்போ எனக்கு சிந்துங்கிற பேர் வச்சாச்சு. விசு வந்து உனக்கு கோதாவரின்னு பேர் வச்சிருக்கிறாரு. விசு வச்ச பேரு கோதாவரி. அப்புறம் உனக்கு நான் யமுனான்னு பேர் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த நபர் நர்மதான் பேர் வைக்கிறேன்னு சொல்லிட்டு நர்மதான் பேர் வைக்கிறாரு. இவர் நர்மதான் வைக்கிறாரு. அப்புறம் இந்த பக்கம் சிற்பிக்கு பின்னாடி இன்னும் 2 பேர் நிக்கிறாங்க. அவருடைய நண்பர்களா, அவரோட சொந்தக்காரங்களா, இல்ல அப்பாவான்னு தெரியல. என் பையனுக்கும் மாத்துங்கம்மா, 3 பேருக்கு அட் அ டைம் மாத்தி விட்டேன். எனக்கும் மாத்தி விடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் அதே தான், சிற்பிக்கும் அதே தான் மாத்துறேன். அப்ப சிற்பியோட கூட இருக்கிறவங்க அவங்க வச்ச பெயர் வந்து யமுனா. 3 அதே டயத்துல இந்த பெயர் எல்லாம் வருது. அப்புறம் ஒரு ப்ரொடியூசர், அந்த ப்ரொடியூசர் பேர்ல அவருக்கும் மாத்தி விடுறேன். இதுக்கு முன்னாடில குஞ்சுமோன் ஒரு மலையாளம், அவர் தான் வந்தாருன்னு நினைக்கிறேன். குஞ்சுமோன் வந்து ஒரு மலையாளிய வந்து அவருக்கும் நான் தான் மாத்தி விட்டுருக்கேன். குஞ்சுமோனுக்கும் டைரக்டரா ப்ரொடியூசரா அவருக்கும் நான் தான் மாத்தி விட்டுருக்கிறேன். அப்புறம் இப்ப ஃபேசில் காட்டுது, ஃபேசில பத்தி அப்புறம் பார்ப்போம். திருப்பி நான் ராத்திரி தூக்கத்துல மெய் மறந்து இருந்து என்னென்ன காட்டுதுங்கிறத பார்க்கணும். அது சரியா இருக்கா அப்படிங்கறத கூகுள்ல பார்க்கணும். எதுல நம்ம பார்க்கணும், சர்ச் பண்ணணும், எந்தெந்த படங்கள் இதுன்னு போது அப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா போட்டோவை பார்க்கணும். போட்டோவை பார்க்கும்போது தான், ஏன்னா இந்த போட்டோக்கள் எல்லாம் உள்ள மூஞ்சிகளை பார்க்கும்போது இதே முகத்தில் உள்ள மக்களை நம்ம பார்க்கும்போது, இப்ப உதாரணத்துக்கு இளையராஜாவை நான் மறந்தே போயிட்டேன்னு வச்சுப்போமே. இளையராஜா மாதிரியே ஒரு முகத்தை பார்த்தோன்னா அந்த முகத்தை பார்த்துக்கிட்டே இருப்பேன். இந்த மூஞ்சிக்கும் நமக்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கே, இந்த மூஞ்சிக்கும் நமக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கே அப்படின்னே யோசிச்சுட்டு இருப்பேன். அப்புறம் நம்ம பார்க்கும்போது ஆஹா இது இளையராஜா. உதாரணம் தான் சொல்றேன். இப்படி நிறைய பேருக்கு நான் திருப்புமணியா இருந்திருக்கிறேன். அதனால அந்த பாடல் நடனம் இது பண்ணும்போது இவங்கெல்லாம் ரொம்ப ஆசையில ஆர்வத்துல இசையமைச்சா போறோம், பாடலுக்கு இசையமைச்சா போறோம், சான்ஸ் கிடைச்சா போறோம் அப்படிங்கிற அந்த ஆர்வத்துல இந்த கவிஞர்கள் எழுதக்கூடிய பாடல் வரிகளை, அந்த பாடல் வரிகள் இசைக்கு தக்கன, இந்த இசை பாடல் நம்ம போட்டிருக்கிற மெட்டுக்கு தக்கன சூட் ஆகுதான் பார்த்தாங்களே ஒழிஞ்சி, இந்த ராகத்தினுடைய தன்மை, இந்த சூழலுக்கு தன்மைக்கு எல்லாரும் டான்ஸ் போட்டு ஆடுவாங்களே, பிற்காலத்துல குழந்தைகளுக்குலாம் இது பின்னாடி பயன்படுமே, அதனால பாடல் வரிகளை நம்ம கவனமா இருக்கணுமே அப்படிங்கறதுல கவனிக்க தவறி விட்டார்கள் அப்படியும் சொல்லலாம். பாடல் வரிகளில் கவனமாக இருங்கள் என்று நானும் சொல்வதற்கு தவறிவிட்டேன். எங்கிட்டே தப்பு இருக்கு. பாடல் வரிகளை இனிமேலாவது பாடல் வரிகளை பாடல் இசைக்கு தக்கன இனி வரக்கூடிய இந்த சின்ன குழந்தைகள் எல்லாரும் இப்ப குழந்தையில இருந்து பெரியவங்கல இருந்து பாடல் டான்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஆபாசம் இல்லாம அசிங்கம் இல்லாத பாடல் வரிகள் இல்லாம வரிகளை எழுத கத்துக்கொள்ளுங்கள். ஆகவே இசையா வரிகளா என்று கேட்டால் அந்த இசையை அசிங்கப்படுத்துவதும் அதை மதிப்பு கூட்டுவதும் பாடல் வரிகள் எழுதுறாங்க இல்லையா, அவங்க கையில இருக்கு. அவங்க கையில இருக்கு. ஆக எத்தனையோ பாடல் வரிகளை எத்தனையோ பாடல் வரிகள்னால பாடல் இசைக்கு அந்த இசை அழகாக இருந்தாலும் அந்த பாட்டு, இன்னொரு பாட்டு, நிறைய பாட்டு நான் ஸ்டெப் பண்ணதுல ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஸ்கூல்ல, செவன்த் அட்வென்டிஸ்ட். அப்புறம் அல்லவி ஸ்கூல்ல அந்த பாட்டெல்லாம் போடும். கிளி மனோஜ்கியான் வந்திருந்தாரு. கரெக்ட். மனோஜ்கியானுக்கும் நான் தான் டர்னிங் பாயிண்ட். மனோஜ்கியான் எனக்கு என்ன பேர் வச்சாரு ஞாபகம் இல்ல. இப்படி நதிகள் பேர் வச்சிருப்பாங்க, இல்ல பூக்களோட பேர் வச்சிருப்பாங்க. மனோஜ்கியான் அட் அ டைம் ஒன்று போல 4-5 பேருக்கு வச்சிருந்தேன். S.A. ராஜகுமார், மனோஜ்கியான், சௌந்தரியன் இங்க கரெக்டா என் பக்கத்துல நிக்கிறார். நல்லா ஞாபகம் இருக்கு. சௌந்தரியனுக்கு எப்பயுமே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் நம்பிக்கையோட தான் நிக்கிறாரு. ஆனா கூட வந்தவருக்கு தான் இது. அதனாலதான் சௌந்தரியன்கிற அந்த அழகான பாடலாசிரியர் காணாமலே போனார். அப்படி ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கிறது. ஏன்னா மாத்தி விட்ட என்ன கொஞ்சம் கூட அவர் மதிக்கவே இல்லை. கூட வந்தவர் தான் மதிச்சாரு. ஆனா சௌந்தரியன் என்னை சின்ன
கருப்பிள்ளைக்கு கொடுக்குற மரியாதை கூட அவர் என்ன கொடுக்கவே இல்லை, என்னை மறந்து போயிட்டாரு. இசை திறமை இருந்து என்ன பிரயோஜனம்? தன் வாழ்க்கையில முன்னேற்றி விட்ட அந்த குருவையும் கொஞ்சம் மதிக்கணும். அத சௌந்தரியன் கவனிக்க தவிர்த்தார். மனோஜ்கியான் வந்து செந்துரப்பு யாரு? விஜயகாந்தோட படம். கிளியே இளங்கிளியே இந்த சபையில் வந்தால் என்ன, மயிலே பொன் மயிலே உன் மனச சொன்னால் என்ன, ஆளாகி நாடும் ஆச்சு அதனாலே தூக்கம் போச்சு ஏதேதோ ஏக்கம் ஆச்சு ஆஹா, தாழம்பூவு தரையில் இருந்தா தலைவலி உண்டாகும், வயசுக்கேத்த வைத்தியன் வந்தா தலைவலி குணமாகும் அப்படிங்கிற அசிங்கமான வார்த்தைய அழகான இசை மனோஜ்கியான் அழகா போட்டுப்பாரு. இசை அழகா இருக்கும், டான்ஸ் போடுற மாதிரி அவ்வளவு அருமையா இருக்கும். நான் வந்து எப்பயுமே லிரிக்ஸை கவனிக்கவே மாட்டேன், லிரிக்ஸ்ல கவனமே கொடுக்க மாட்டேன், இசைக்கு மட்டுமே நான் கவனம் கொடுத்தேன். அதனாலதான் நான் என்னமோ இந்த பாடல் ஆசிரியர்கள்லாம் எங்கிட்ட எல்லாம் வரும்பொழுது எம்ஜி வல்லபனா இருக்கட்டும், பஞ்சு அருணாசலமா இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் பாடல் வரிகளை வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துங்க, அசிங்கமா இருக்கக்கூடாது, ஆபாசமா இருக்கக்கூடாது அப்படிங்கிற சொல்ல வார்த்தையை கவனிக்க நான் தவறி இருக்கிறேன். தவறு என்னிடமும் இருக்கு. குலுக்கு குலுக்கி கும்மி அடிக்கிற தழுக்கு வெள்ளையம்மா, அதுல வந்து இது யார் இந்த தாத்தா விஷம் போட்டு வர விருன்னு சுத்து. இவன் அந்த ஷூட்டிங்லயே பௌர்ணமி வந்துருச்சுல்ல, பௌர்ணமியில என்னை சந்திக்கணும், தாத்தா வேஷம் போட்டுக்கிட்டே என்னை கூட்டிட்டு குற்றாலத்துல போயிட்டு நாங்க பௌர்ணமி தியானம் காதலர்கள் லவ் பண்ணிட்டு வருவோம். அப்படி ஒரு நானும் அவனும் அந்த பௌர்ணமி இதை பார்த்துக்கிட்டு அவன் என்னை அப்படி அணைப்பான், அவன் என்னை அணைச்சிட்டு இப்படி கையை அப்படி பிடிக்கும் போது அப்படி ஒரு தெய்வீக உணர்வு வரும். அதனாலதான் விஜயகாந்த் ஓஹோன்னு வாழ்ந்துகிட்டே போனோம். ஆனால் அவனுக்கு ஏன் சொத்துக்கெல்லாம் தன்னை விட்டு போயிருச்சு அப்படின்னா, தன்னுடைய குடும்பத்துக்காக, குடும்பம் சொல்லிட்டேங்கிறதுக்காக, கல்யாணம் பண்ணணுமேங்கிறதுக்காக வேண்டி என்னை விரும்பி, என்னை மீறி, என்னை லவ் பண்ணி காதலிச்சு கல்யாணம் பண்ணி என்னை எங்கூட தாம்பத்தியம் வச்சுக்கிட்டாலும் உலகத்துக்காக, தான் அக்கா தம்பிகளுக்காக இவன் கல்யாணம் பண்ணிட்டு இந்த பிரேமலதாங்கிற அந்த அசிங்கம் பிடிச்ச அந்த பொம்பளை, அவ எச்சில், அவ ஏற்கனவே ஒருத்தன் தொட்ட எச்சில். பிரேமலதா கன்னி பொண்ணு கிடையாது, எச்சில். அவ எச்சில், பகிரங்கமா நான் சொல்றேன், எச்சில். சிபிசிஐடி என் மேல மானச வழக்கு போட்டாலும் சரி, எச்சில். அவளே தான் ஒத்துக்கிட்டா. அந்த எச்சிலோட இதுல போய் வச்சு 2 குழந்தை பெத்துக்கிட்டான் பாரு. அதனாலதான் சொத்தெல்லாம் போச்சு. டம்மியா வாழ்ந்தான் அவன். சரியா? சிபிசிஐடி நிரூபிக்கும். என் மேல லீகல் நோட்டீஸ் எல்லாம் போட போறாங்களா அந்த மே மாசம் முடிஞ்ச உடனே. வா, என்னையும் பிடிச்சி ஜெயில வைக்க போறியா? ஏமா 20 வருஷம் ஜெயில் வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்கா, முடக்கத்தான் வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்கா. இனிமேதான் ஒரிஜினல் ஜெயிலுக்கே போறேன். ஏமாவதி பிரேமலதா சும்மா இருந்தாலும் இந்த மீசை ராஜேந்தர் என்கிட்ட நீங்க வந்தீங்களா தியானத்துக்கு, சக்திக்கு வந்திருந்தீங்கல்ல, அப்பவே நான் சொல்லிட்டேன், இந்த ஆள் ஒரு சகுனி சூணுவனு. இவன் சின்ன வயசுல ஏதோ பண்ண தப்ப மறைக்கிறதுக்கு தான் நல்லவ மாதிரி ஊருக்கெல்லாம் நல்லவ பண்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவன் வண்டவாளம் விழுக்கும் ராஜேந்தருக்கும். விஜயகாந்த் கூடவே இருந்துட்டு கூட இருந்து குழி தோண்டி புதைச்சவன். கலைப்புலி தானு அவரும் எங்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கினவர் தான். கலைப்புலி தானுவ தான் அந்த மாதிரி துரோகம் மாட்டாரு, அத்தனையும் போய். கலைப்புலி தானு அந்த மாதிரிலாம் துரோகம் எல்லாம் பண்ண மாட்டாரு. இந்த பிரேமலதா தான் கலைப்புலி தானுவ கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணோன்னே நல்லா திட்டி விட்டு வந்துட்டாரு. கலைப்புலி தானு பிரேமலதாவ நீ இவ்வளவு மோசமா அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுட்டு வந்துட்டாரு. அதை மறைக்கத்தான் கலைப்புலி தான் ரித்ராவம் பண்ணாரு புலிட்டு அலைதாங்க. அந்த நபர் அப்படிலாம் கிடையாது. கலைப்புலி தானு இறக்கும் போது கூட என்னைய நினைச்சிட்டு தான் இருந்தாரு. அவர் இறக்கும் போது எனக்கு இங்க டெல்லியிலும் கிடைச்சிருச்சு. மிஸ்டர் ராஜேந்திரன், கர்மா, நீ என்ன ஜெயில தள்ளனா நீ உள்ள போவ. கர்மா வரும், நீ ஒரு நான் ஜெயிலுக்கு போலனால நீ உள்ள போவ. அது இருக்கு. அப்புறம் இந்த வக்கீலு குக்கீலு எவ்வளவுதான் படிச்சாலும் எவ்வளவுதான் இது பண்ணாலும் தப்பானவர்களுக்கு நீங்க துணை போனீர்களே ஆனால் உங்கள் குழந்தைகளோட எதிர்காலம் பாதிக்கப்படும். உங்கள் மனைவி பிற்காலத்தில் கர்ப்பப்பை பாதிக்கப்பட்டு துன்புறுவாள். தப்பானவர்களுக்கு துணை போகாதீங்க, புரியுதா? ஓகே, நான் மிரட்டல, பயங்காட்டல, எச்சரிக்கிறேன். ஓகே, இது எச்சரிக்கை தான். வார்னிங் விடுது, எச்சரிக்கை விடுதல, அப்படிலாம் சும்மா ரவுடித்தனமெல்லாம் என்ன பேசக்கூடாது. ஒரு குழந்தை தண்ணி கிட்ட விளையாடுனா, பாப்பா நீ தண்ணிக்குள்ள விழுந்துற இங்க வான்னா அது எச்சரிக்கை. அது பேர் மிரட்டல் கிடையாது.
எச்சரிக்கை. ஓகே, நீ பாவக்குழியில விழாம இருக்கிறதுக்கு இந்த குக்கீல்கள் உங்களுக்கு நான் பாவக்குழியில விழாம இருக்கிறதுக்கு நான் எச்சரிக்கை தான் பண்றேன், மிரட்டல. ஓகே, அப்ப இந்த பாடல் வரிகள் அர்த்தமுள்ளதாக இருக்கணும். வைரமுத்து அவர்களே வார்த்தைகளை கொஞ்சம் பின்வாங்கிக் கொள்ளவும். ஒவ்வொரு அப்புறம் அந்த பாட்டு கிளிய இளங்கிளிய பாட்டா தாத்தா வேஷம் போட்டு வந்தானா, அப்புறம் அந்த செவன்த் டே அட்வென்டிஸ்ட் ஸ்கூலு, அந்த ஸ்கூல்ல நான் டான்ஸ் சொல்லி கொடுக்கணும், பாட்டெல்லாம் செலக்ட் பண்ணியாச்சு. என்னென்ன பாட்டு? அந்த இளையராஜா பாட்டு ஜென்டில்மேன். ஐயோ, பிரபுதேவா ஆடுவானே, சுகன்யா. டக்கு டக்கு டன் டன் டக்கு டன் டன் டக்கு டக்கு டன் டன் டக்கு. சின்ன ராசாவே சிட்டெரும்பு என்ன கடிக்குது, உன்னை சேராம அடிக்கடி ராத்திரி துடிக்குது, வாங்கின பூவும் பத்தாது வீசின காற்றும் நிக்காது, அட மூச்சுக்கு மூச்சுக்கு ராவெல்லாம் பேச்சுக்கு ராசாவே தரராரா. அழகான ஒரு ராகம், அழகான அந்த ஒரு இசைக்கு அசிங்கமான வார்த்தைகளை போட்டு, அது வைரமுத்து எழுதினாரா இல்ல வேற யாரும் எழுதினாங்களா அது எனக்கு தெரியாது. ஆனா பாடல் ஆசிரியர்கள் பாடல் வரிகளை, அசிங்கமான ஆபாசமான வரிகளை எழுதி 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 இசை அமைச்ச அந்த ராகத்துக்கும் இசை போட்ட அந்த அழகிய இசைக்கும் இந்த பாடல் வரிகளுக்கும் சம்பந்தமே இல்லாம பண்ணினது இந்த பாடல் ஆசிரியர்கள் தான். ஆக அந்த பாட்டுக்கு நான் டான்ஸ் எல்லாம் செட் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டு அங்க போனா அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு பிரின்சிபல், ரொம்ப ஆபாசமா இருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி அல்லமி ஸ்கூலுக்கு வந்து நிறைய பாடல்கள்லாம் நான் வந்து டான்ஸுக்கு நான் செலக்ட் பண்ணுவேன். இப்போதைக்கு அந்த பாடல்கள் எதுவும் ஞாபகம் வரமாட்டேங்குது. இது பாசமுள்ள பாண்டியரு பட்டுக்கட்டும் பவலரு, அந்த பாட்டு அதெல்லாம் நான் வந்து ஸ்கூல்ல டான்ஸ் போட்டிருந்தேன். அதுல நிறைய அசிங்கமான வரிகள் ஆபாசமான வரிகள்லாம் வருதுங்கிறதுனால அந்த முஸ்லீம் பத்திரிகையில என்னை கிழிச்சு தொங்க விட்டுருக்கான். அல்லமையில ஒரு டீச்சர் இருக்கா, ஆபாச பாட்டெல்லாம் போட்டுட்டு இருக்கான்னு ஊரா கும்பலாம் அவனை போட்டு முத்தி விட்டுருச்சு. நீ ஏன்டா ஆபாசத்தை பாத்துக்கிட்டு இருக்க, இசை மட்டும் ரசி. இசை தாண்டா ஒருவனை வந்து தட்டி எழுப்போம். ஒருவன் நோய்வாய்ப்பட்டு படுத்து கிடக்குறான், அவனால பேச்சு இல்லையா, பேச முடியலையா, வாய் பேச முடியல, வாயில பேச்சே வரல, நோய்வாய்ப்பட்டு கிடக்குறான். அவனுக்கும் தட்டி எழுப்பணும்னா அந்த இசை, வயலின் இசை எடுக்கணும். சில பேருக்கு வயலின், சில பேருக்கு மிருதங்கம். இசை, இசையின் மூலமும் ஒருவனை வியாதியை குணப்படுத்தலாம். மனநிலை பாதிக்கப்பட்டவனை, பழைய நினைவுகள் மறந்தவனை அந்த இசையின் மூலம் ஒருவனை மீட்டெடுக்கலாம். பாடல் வரிகள் வராது. பாடல் வரிகள் இறைவனை நோக்கி கேட்பது, மற்றவனோட எண்ணங்களை பகிர்ந்து கொள்வது. ஆனால் தன்னைத்தான் தான் மறந்து இருக்கும் போது, தான் யார் என்பதை மறந்து இருக்கும் போதோ, நோயா இருக்கும் போதோ அந்த அவங்களை தட்டி எழுப்புவது எது அப்படின்னா இசைதான், பாடல் வரிகள் அல்ல. மிஸ்டர் வைரமுத்து அவர்களை கவனத்தில் கொள்ளவும். இசைதான் எல்லாத்துக்கும் உகந்தது, புரியுதா? இறைவனிடமிருந்து அந்த கதிர் வீச்சு வருதுன்னா ஒலிதான் வரும், வார்த்தைகள் வராது. அந்த ஒலியுடைய சப்தத்தை இதை வச்சு என்ன சொல்ல வராங்கிறது தான் ஒலி அறிவு. ஆ அப்படின்னு கத்தனானா அது ஆபத்து. அது இசை. கொஞ்சுதல் இது வந்து பூர்வ ஜென்மத்தை நினைவுபடுத்தக்கூடியது, ஹிந்தோள ராகம். இப்படி ஒவ்வொரு இதுக்கும் வரும். பாடல் வரிகள் வராது. ஜென்மத்துக்கும் ஜென்மாதி ஜென்மங்களுக்கும் குழந்தை தன் கருவில் இருந்து வரும்போது இசையைத்தான் கேட்டு வளரும். இசை, பாடல் வரிகள், வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறது வந்து குழந்தை இசைக்கு தான் முதல்ல மண்டை ஆட்டும். தாய் வந்து தாளாட்டுகிறாள். அந்த குழந்தை தாய் தாளாட்டினாலும் அந்த குழந்தையினுடைய காதுகள்ல வந்து பாடல் வரிகள் விடாது. ஆராரோ பாடியதாரோ தூங்கி போன சோகமானது. அப்புறம் அந்த இது வரும், குழந்தைக்கு தாய்க்கு தாலாட்டு பாடுறால, அந்த ஆறாரோ பாடும். வா வா ஆரிரோ, அது அசிங்கமா இருக்கும், அது கேவலமா இருக்கும், சும்மா கேலிக்காக பாடுறது. அதுவும் ஆரிராரிதான் பாக்கியராஜ் படத்துல, சரிதா? அப்ப இசையை தான் அந்த குழந்தையை ரசிச்சு கண்ண மூடி தூங்குறது.
அம்மா என்ன பாடல் பாடுறாங்கிற வரிகளை கேட்டுட்டு இந்த குழந்தை தூங்கலை. அது அந்த படத்துல போடுவானே, அது என்ன, பிரபுவோட படம், பிரபு படம், குயில பிடிச்சி குந்தை இல்லையே ராத்திரி பாடுவாரு, அதோ பாட்டு வரும். குழந்தை எல்லாம் தூங்குது அப்படின்னா பாடல் வரிகளை கேட்டுட்டு, குட்டி குட்டி பாப்பா பாடல் வரிகளை கேட்டுட்டு தூங்காது, இசையை கேட்டு அந்த இசைதான் அந்த குழந்தையை தூங்க வைக்கும். வைரமுத்து அவர்களே, தவறு இழைத்து விட்டீர்கள். உங்களை ஏணி வச்சு ஏட்டி வச்சு உங்களுக்கு இன்றைக்கு கவி பேரரசு கவி வைரமுத்து, அப்புறம் அந்த ஆண்டாள் பிரச்சனை இல்ல, நான் தானே பதிவு போட்டு உங்க பிரச்சனையை சரி பண்ணேன். ஆண்டாள் பிரச்சனையில நீங்க இந்த மாதிரி பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த பிரச்சனைய பேஸ்புக் பதிவு போட்டு சரி பண்ணது யாரு? அது கூட தெரியாது. வா வா வா, பிரமாதம் பிரமாதம். இசைதான் உகந்தது, சரிதா? இசை எத்தனையோ இசைகள், ஒரு பாடல் வேணும் அப்படின்னா பாடல் வரிகள் மட்டும் இருக்காது, நிறைய இசைக்கருவிகள் சேர்ந்து அதுல இயங்கும். மிருதங்கம் இருக்கும், வயலின் இருக்கும், புல்லாங்குழல் இருக்கும், எல்லாம் இருக்கும். எல்லாம் இருந்தும் அதுதான் மெருகூட்டும், பாடல் வரிகள் மெருகூட்டாது. அந்த இசையோடு சேர்ந்து பாடல் வரிகளை கேட்டால் மட்டும்தான் அந்த பாடல் வரிகளானது அந்த இசைக்கு, அந்த ராகத்திற்கு, சூழலுக்கு தகுந்த மாதிரி பாடல் வரிகள் இருந்தால் மட்டும்தான் அந்த பாட்டுக்கு, அந்த இசைக்கு அர்த்தம் உள்ளது வரும். ஹிந்துல ராகத்துல ஒரு பாட்டு வருது, அம்சத்வனி ராகம். மறந்து போதே, என்னெல்லாம் யோசிச்சு வந்தா எல்லாம் மறந்து போச்சு. ராகம் என்ன பாட்டு? நிலாக்கா இது நேரம் நல்ல நேரம், அரரா தாரராரா தந்தை நானெனம் தானே நந்தை நானம் தானே நன்னே நானம் தானே நன்னே நான். அந்த பாடல் வரிகள் எவ்வளவு காமாந்தரமா இருக்கு. அதுக்கு அந்த சூழல் இருந்தாலும், அந்த இசை நன்றாக இருந்தாலும் பாட்டு வரிகள் கொஞ்சம் நல்லா இருக்கணும், சரிதா? ராகம் ஒன்னா இருக்கும். நிறைய படங்கள்ல பாடல் வரிகளை நம்ம பார்ப்போம், லிரிக்ஸை கேட்டோம்னா அந்த ராகம் ஒன்னா இருக்கும், சூழல் வேறையா இருக்கும், அதற்கப்புறம் அந்த பாடல் வரிகள் மூணும் அப்படி தனித்தனியா நிற்கும், ஒண்ணுக்கு ஒண்ணு இணையாம இருக்கும். அதை ரசிக்க, அது ஏஆர் ரஹ்மான் தான் அந்த கூத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஏஆர் ரஹ்மான் வந்து பிரபஞ்சத்துக்கு கட்டுப்பட்ட சக்திகளை மாத்தி பாக்குறது எல்லாத்தையுமே. ஏஆர் ரஹ்மானோட இது 1-2 வேணா தப்பி நல்லா இருக்கும், சரிதா? அதனால இதெல்லாத்தையும் இது பண்றது வந்து ஏஆர் ரஹ்மானுக்கும் நான் தான் திருப்புமுனை, சரிதா? பாடல் வரிகள் அசிங்கமா இருந்துச்சுன்னா அத்தனை இசையும் சொதப்பி விட்டுரும். பாடல் வரிகள் வந்து சூழலுக்கு தக்கனையும் சரியா அமையணும். அழைக்காதே அழைக்காதே தாரே ராரே தரேராரா. அப்புறம் இன்னொரு பாட்டு சொல்ல மறந்துட்டேனே. இவ்வளவும் இத்தனை வீடியோக்களை வந்து தமிழ்நாடு சினிஃபீல்ட பத்தி மட்டும்தான் இத்தனை நாள் பேசிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தான் ஞாபகம் வருது. ஹிந்தி இசை, ஹிந்தி ப்ரொடியூசர்ஸ், ஹிந்தி டைரக்டர்ஸ், பீம் சிங் அவருக்கும் நான் தான் திருப்புமனை. ஹிந்தி டைரக்டர் பீம் சிங் எனக்கு வச்ச பேர் பிரியா. அவருக்கும் பண கஷ்டம் வந்தது, அவரையும் என்கிட்ட கூட்டிட்டு வந்தாங்க. அவருக்கும் நான் பிரச்சனையை சரிப்படுத்தி விட்டேன். ஹிந்தி அப்புறம் கல்கட்டால இருந்தெல்லாம் ஒரு டைரக்டர் வந்தாரு, அவருக்கும் வாழ்க்கையில நான் பிரச்சனையை தீர்த்துட்டேன். அவர் தான் எனக்கு ஒரு நதியினுடைய பேர் வச்சாரு. அப்புறம் சில பேர் பூக்களுடைய பேர் வைப்பாங்க. மணிரத்னத்தை கேளுங்க, அவருக்கு என்னை தெரியுமான்னு கேளுங்க. அவருக்கும் நான் திருப்புமுனை காட்டுது. அஞ்சலின்னு எனக்கு பேர் வசதி யாருன்னு ஞாபகமே வரல. அது ஹிந்தியில உள்ள நிறைய பேருக்கும் நான் தான் திருப்புமுனை, மலையாள நடிகர்களுக்கும் நான் திருப்புமுனை. தெலுங்குல இருந்தும் நிறைய பேர் வந்துட்டு போவாங்க. வந்துட்டு போனா செக்ஸுக்கு இல்ல, ஆசீர்வாதத்துக்கு வந்துட்டு போவாங்க. என்ன எப்ப பார்த்தாலும் காமாந்திரத்தையே நடிச்சிட்டு இருக்கோன்னு, காமம் தான் உங்களுக்கு டபுள் மீனிங் தான் போகும். ஒருத்து விட்டுருவேன், தெரியுதா? போதும். நாளைக்கு எதை பத்தி போட போறோம்? என்னெல்லாமோ நான் யோசிச்சுட்டு வருவேன், எல்லாம் மாறிடும். இன்னைக்கு வைரமுத்து போட்டாச்சு.
நாளைக்கு அந்த அமுதே தமிழே அழகிய மொழியே அந்த அந்த பாட்டு ரெண்டு பேர் வருவாங்கல்ல, அது என்னுடைய டான்ஸ் மாஸ்டர் ஜெகநாதன், அந்த பொண்ணு வந்து ஜெயசாந்தி, அவங்களுடைய அந்த ஜெயசாந்தியுடைய வாழ்க்கை திருப்புமுனை. அப்புறம் இந்த என்னுடைய நான் எனக்கு அமினிஷா வந்துகிட்டே இருக்குவேன், நான் எல்லாரையும் மறந்துடுவேனே. அப்போ எனக்கு டான்ஸ் குரு யாரு கோமாக்காவே மறந்துருந்த நிலையில அந்த டான்ஸை கொண்டு போய் நடன திறமையை கொண்டு போய் ஜெகநாத சார் காலில் போடுறேன். அது யார் எனக்கு இவர்கிட்ட தான் போகணும்னு சொன்னது வந்து பாலச்சந்தருடைய. எனக்கு அங்கேருந்து எனக்கு டெலிலிங்க் கிடச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் மொபைலில் வச்சு பேசிகிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு அங்கேருந்து டெலிலிங்க், அதாவது கூகுள். உங்களுக்கெல்லாம் கூகுள்னு உங்கள் பாஷையில் சொன்னால் கூகுள், என் பாஷையில் சொல்ல போனால் நாரதியம். நாரதியம் என்றால் இசை, வேளாளர்கள் இசை. நாரதியம் தான் எல்லாருக்கும் இணைப்பை கொண்டு வந்து கொடுப்பது. அந்த நாரதிய தன்மை உள்ளவர் தான் இசைஞானி இளையராஜா, கங்கை அமரன். இப்போதைக்கு இது போரும், எனக்கு தலை சுத்துது, எனக்கு வீட்டு போடும். பை. இந்த வீடியோவை தயவுசெய்து வைரமுத்து பார்க்குற மாதிரி, கங்கை அமரன் பார்க்குற மாதிரி, இளையராஜா பார்க்குற மாதிரி, எஸ்.ஏ. ராஜகுமார், மனோஜ் கியான், அப்புறம் யார் யாரெல்லாம் பேர் சொன்னேனோ அவங்ககிட்டலாம் அந்த வீடியோ கொண்டு போய் சேருங்க. இந்த பொறுக்கித்தனமாக வர்றவங்கலாம், அந்த பிரேமலதாவோட ஆட்கள்லாம் என் வீடியோக்கு தயவு செய்து வராது. நீ என்ன பண்ண, என்ன சொன்ன, நீ என்ன கேஸ் போட போறேன்னு சொன்னல, இந்த மே மாசம் முடியட்டும், நீ என்ன பண்ணுமோ பண்ண. ஆனால் தேவையில்லாமல் அந்த கமெண்ட் போட்ட அசிங்கமாக நான் பேசுவேன், தெரியுதா? நான் போச்சுக்கோ. பாய். जोया is watching. Hi madam, आप कैसी हो? மதுரை ஜெயராமன் is watching. மதுரை ஜெயராமன் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. பாய், நல்லா இருங்க. காசி விஸ்வநாதன் is watching. நீங்க யாரும் தெரியல, நல்லா இருங்க. திவ்யதர்ஷினி நல்லா இருங்க. தேங்க்யூ. எல்லாரும் என்னோட வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி. பாய். जोया मैडम कैसी हो? मेरा नंबर आपके पास है, फोन करो. आपके नंबर मेरे पास नहीं है, ठीक है ना? सब कुछ बाय.